சொல்லுங்க ப்ரோ. இது கர்நாடகால டவுட் தான் நினைக்கிறேன் ப்ரோ. பிரேக் ஈவன் கோட் லைக் ஆல்மோஸ்ட் 24 to 25 crores கிராஸ் வேணும். லைக் க்ளோஸ் டு 13 to 14 இருக்கு ப்ரோ. நாளைக்கு ஒரு 3 போட்டாலும் அதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லையா ப்ரோ பிரேக் ஈவன்? இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பருக்குள்ளேயே வரல ப்ரோ. டே 1 126 கிராஸ் அது என்ன ப்ரோ உங்க ஒப்பீனியன்? ஃப்ராங்கா சொல்லுங்க ப்ரோ. எது இருக்கோ அது உண்மையா சொல்லுங்க. வரலன்னு சொல்றேன். ஓகே. அங்க படம் ஓடுமா? படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு. போய் பாருங்க தெரியும் உங்களுக்கு. ஏன்ட்டே ப்ரோ பிரேக் ஈவன் அளவுக்கு ரிசர்ச் பண்றீங்களே, இதுல என்ன ஏதாவது உங்களுக்கு புரியல? இந்த அளவுக்கு ஆராயிறாங்களே. ஸ்பீக்கர்ல வைபர் அந்த மாதிரி ஏதாவது வைபர் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கான் ப்ரோ? எப்பா பாதி படம் பார்த்துட்டீங்களா? ஒரு வருண் ரிவ்யூ போட்டிருப்பாரு. என்ன போட்டிருக்காரு ரிவ்யூ? போட்டிருக்காரு. கோட்டையே பண்ணிருக்கேன் ஆனா பாக்கல பாருங்க. கார்த்தி ப்ரோ, நீங்க கோட்டு படம் ஆவரேஜ்னு சொன்னது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு ப்ரோ. ஏன்னா படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு, நீங்க ஆவரேஜ்ங்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது கமர்ஷியல் படம்னாலே நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதே தெலுங்குல கமர்ஷியல் படம் வந்தா நீங்க சூப்பருங்கிறீங்க. கத்துக்கிறேங்க. ஒரு சில விஷயம் நமக்கு தெரியாம இருக்குல்ல வாழ்க்கையில. அந்த மாதிரி தெரியல போல இருக்கு. அந்த இதை கத்துக்கிறேன். அதுக்கான முயற்சியை முன்னெடுக்கிறேன். என்ன வேற என்ன பண்ண முடியும்? இல்ல ப்ரோ, பொதுவாகவே தெலுங்குல கமர்ஷியல்னா சூப்பர் அப்படி மாசா அப்படிங்க நம்ம சொல்றோம். தமிழ் எடுத்து நம்ம ட்ரோல் பண்றோம். அது ஒன்று இருக்கு, அதை கேட்டேன் ப்ரோ. நான் ட்ரோல்லாம் பண்ணவே இல்லைங்க. தப்புன்னு சொல்லவே இல்லை. சொல்லிருங்கண்ணா. வேற யாருங்க சொல்லிக்கல ப்ரோ? வேட்டையன் என்ன ப்ரோ, வருமா தள்ளி போகுமா 10ஆம் தேதி? கன்ஃபார்மா வந்துடும், டவுட்டே இல்லை. கார்த்தி ப்ரோ, கார்த்தி ஒரு இஷ்யூ போயிட்டு வரணும். இந்த மினிஸ்ட்ரில இருந்து லெட்டர் வரணும். அது வந்தாதான் சின்சர் ஆகும். அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா? அதுதானே ரஜினிகாந்த் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அவர்லாம் ஒரு ஃபோன் பண்ணா எல்லா விஷயமும் நடக்கும். அவருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜி, இப்போ ஒரு இஷ்யூ ஒன்று ட்விட்டர்ல ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மங்காத்தா அதை தலைன்னு சொன்னது தோனியை தான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் பிஜிஎம்மே வந்துச்சு, மங்காத்தா பிஜிஎம் மாதிரி ஏதோ வந்துச்சுல்ல அப்படின்னு. இது வெங்கட் பிரபுவே சொல்லிட்டாப்புல அது. ஆனா அதை மீறி அந்த படத்துல நடிச்ச அந்த பொண்ணு இல்ல அது தோனியா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு ஹியூமரை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஓகே, அது யாரா இருந்தா என்னப்ப அதல்ல அவங்க தேவையில்லாத பேசுதானே. இது இவ்வளவு நாள் இன்டர்வியூ அப்பெல்லாம் இவரு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு அது தலை ரெஃபரன்ஸ் இருக்கு, ஏகே ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப புதுசா கொண்டு இப்ப இது வேற மாதிரி இது கிரியேட் பண்றாங்க. இல்லன்னா என்னங்க மேட்டருக்கு வாங்க. இத போயிட்டு வச்சுக்கின்னு ட்ரோல் பண்ணுகிறாருன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்றாங்கன்னா இது அது அப்போ அஜித் இல்ல போல இருக்கு, அப்போ தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுகிறாங்க. பிஜிஎம் போட்டுக்கிறது மங்காத்தா பிஜிஎம்னு அது கூட புரியாம நிறைய தற்கூறிங்க அந்த மாதிரி மெசேஜ் போட்டுருக்குன்ற. ப்ரோ இது அஜித் விஜய் தலைனா ஒருத்தர்னா சொல்லும் போதே தோனி தான் வம்புழுத்தாங்க ப்ரோ. அதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்?
தருண் அதுல யார் மங்காத்தா யார் மியூசிக் யார் வருது. ட்ரோல் பண்ணா, யார் என்ன ட்ரோல் பண்ணா சொல்லுங்க. ஏங்க அந்த அந்த பொண்ணு சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஷர்ட் போட்டிருந்தது, அந்த பொண்ணு தோனி தான் தலைன்னு மீன் பண்ணி சொல்லுச்சு. ஃபேவரட் ஸ்டாக் ஹீரோ வந்து யுவன் யாருன்னு சங்கர் கேட்பாங்க ராஜா அதுல முதல்ல. பிஜிஎம் இல்ல இல்ல போட்டாரு. விஜய் முதல்ல என்ன கேட்பாப்புல அதுல ஃபேவரட் ஹீரோன்னு கேட்பாங்க. இவரு என்ன ஃபேவரட் ஹீரோலாம் ஹீரோவா? கேட்கல. கேட்க உன்னோட மாட்டேன், ஃபேன், யாரு நீ ஃபேன் தான் யாரோட கேட்பாரு. ஃபேன் அப்படின்னு கேட்பாரு. அந்த பொண்ணு சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஷர்ட் போட்டிருக்கோம், அதனால தோனின்னு சொல்லியிருக்கலாம் இன்டர்வியூல. யுவன் ஒரு பிஜிஎம் போட்டாரு. எப்படி வேணா கற்பனையான படம் தானே, எப்படினாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இஷ்டம் போல எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா ப்ரோ நீங்க வெங்கட் பிரபு சொல்லும் போது அப்படி சொல்லவே இல்லையே. யாரு? வெங்கட் பிரபு தான், அவர் தானே அவர் தானே டேரக்டர், அவர் தானே பிஜிஎம் வச்சிருக்காரு. அப்ப அவர் அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் சொன்னாரு? வியூல ஏகே ரெஃபரன்ஸ் அவர், இருக்குன்னு சொன்னாரு அதுல. ஆமா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அஜித் மீட் பண்ணிருக்கலாம். இந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல அவ அவ ஜெர்சி, அந்த ஜெர்சி தான் போட்டிருக்கா, அதனால தலைன்னு சொல்லியிருக்கலாம், தோனின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி எடுத்துட்டு போங்க, அது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. இல்லப்பா அது ஒரு விஷயம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க, அதனால நான் கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. அது அவர் தான் கார்த்தி தான் கிளியரா சொல்லிட்டாரு. பிஜிஎம் என்ன பிஜிஎம் வருது அதை தான் மீன் பண்ணி போட்டுருக்கான்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதுதானே வெங்கட் பிரபு சொல்லிருக்காரு. அது கிடையாது, எனக்கு புரியுது, சில பேர் தற்குறி புரியலன்றதுக்கோசம் தான் அந்த கொஸ்டினை கேட்டேன். ஒன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் அஜித்தை மீன் பண்ணாங்க, சில பேர்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுல என்ன? அததான்ப்பா நானும் சொல்றேன், ஒரு சில பேருக்கு புரியாம இருக்குல்ல, அவங்களுக்கு புரியறதுக்கோசரம் நான் கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பாத்துட்டு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்ப அதோட இருங்க ப்ரோ. மத்தவங்களுக்கு புரியுது, மத்தவங்களுக்கு புரியல, அதெல்லாம் நினைச்சு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல தருண், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஓகே தான். சொல்லு தம்பி. இல்ல நீங்க கேட்டது ஒன்னும் பிரச்சனை இல்ல, கரெக்ட் தான். ஆனா வந்து இந்த பாயிண்ட் இல்ல நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு பார்க்கலாம். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு நான் சொல்றேன். அதான் உங்களுக்கு, நீங்க கேள்விக்கு நான் விளக்கம் தான் கொடுத்தேன், வேற எதுவும் சொல்ல இல்ல. அதுக்கு வந்து தெளிவா வெங்கட் சொல்லிட்டா போல. அந்த கான்ட்ரவர்சி எப்படின்னா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க தெரியுமா, அதை தான் நான் கேட்க வந்தேன். இதுக்கு முன்னாடி அதை பத்தி சொல்லவே இல்ல, 2 நாள் கழிச்சு மட்டும் அந்த போடுறாங்க, அதுதான் கேட்க வந்தேன். கார்த்திக் பிரதர், இந்த இன்டர்வியூ அந்த பொண்ணோட இன்டர்வியூ பாத்தீங்களா? ரொம்ப சீப்பா இருக்கு பிரதர். இது எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க? இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, என்ன கரெக்டா என்ன சொல்லிருக்காங்க அவங்க, நான் பாக்கல. என்ன சொன்னாங்க? அது வந்து டோனியா கூட இருக்கலாம், சிஎஸ்கே மேட்ச்ல நடக்குது, நீங்க எப்படி அஜித்னு சொல்றீங்க? அதுதான் ப்ரோ, அவங்க வந்து என்ன ஜெர்சி அவங்க போட்டிருந்த ஜெர்சி அது, ஓகேவா, அதனால அவங்க தோனின்னு சொல்லலாம். ஆனா வெங்கட் பிரபு வந்து யுவன் பிஜிஎம் வச்சிருக்காரு, மங்காத்தா பிஜிஎம் வச்சிருக்காரு, அதனால அவரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவரு அதை சொல்றாரு. பெர்ஸ்பெக்டிவ் மாறலாம்ல, அவ்வளவுதான். எல்லாம் ஓகே ப்ரோ. படம் ரிலீஸுக்கு முன்னாடி அஜித் சார் பார்த்துட்டு 100 டைம் பெட்டரா இருக்கு, இது ஏன் ப்ரோ வடை சுடணும்? ஸ்டைலிஷா இருக்கா இந்த மாதிரி வடை சுட்டுட்டு படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி தலை பேர் வச்சு மைலேஜ் தேடிட்டானுங்க. இப்போ படம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேலையை பாக்குறானுங்க. யார் மைலேஜ் தேடிட்டா? இதெல்லாம் வந்து கேவலமா இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வெங்கட் பிரபு அவ்வளவு தூரம் வந்து சொல்றாரு தெளிவா. இல்ல வெங்கட் பிரபு இல்ல அதுதான் சொல்றாரு. வெங்கட் பிரபுக்கு தெளிவா தெரியுது, ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சீன் யாருன்னு தெரியலையா. டைரக்டருக்கே சொல்றாரு தெளிவா, நான் இதுதான் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம், ஆனா அந்த பொண்ணுக்கு அது ரெஃபரன்ஸ் இல்லையா. தம்பி நீ காமெடி பண்ணாதப்பா, நீ சும்மா சில்லறத்தனமா காமெடி பண்ணுகிற. டைரக்டருக்கு ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாரு, ஆனா அந்த பொண்ணு வந்து அஜித் இதுன்னு சொல்றாங்களா. இதெல்லாம் எவனா கேட்டா சிரிப்பான் முதல்ல. வெங்கட் பிரபு தானே ப்ரோ டைரக்டர்? இல்ல இதுல தலை சொன்னாரா 100 டைம் மங்காத்தா விட பெட்டரா இருக்குன்னு வெங்கட் பிரபு சொல்றாரு. இந்த மாதிரி படத்துக்கு முன்னாடி மைலேஜ் தேடிட்டு இப்போ இந்த மாதிரி வந்து பேச வேண்டியது. சுகல் ப்ரோ, வெங்கட் பிரபு தானே டைரக்டர், இல்ல ஹிடன் லேயர் எதுவும் வச்சிருக்காரு ப்ரோ? எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இல்லண்ணா இல்ல நீங்க சொல்றீங்க வெங்கட் பிரபுக்கு ஒரு வெங்கட் பிரபுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குங்கிறீங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் டவுட்டை மட்டும் கேட்டுக்கிறேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அது எக்ஸாக்ட்டா அவங்க மங்காத்தா பிஜிஎம் போட்டு அது அஜித் தான் ரெஃபர் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்க சொல்றேன் இல்ல ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறீங்கல்ல, அதுவே ஒரு கிரிஞ்ச் சீன். ஆமா ஜி, அது ஒரு கிரிஞ்ச் சீன் தான் ஜி, அதெல்லாம் ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அத வந்து கழுத்துல ஒருத்த கத்தி வச்சுட்டு குத்தம் வரதுக்கு உட்காந்துருக்கான். கேக்குற உனக்கு யார பிடிக்கும் தலை அப்படின்னா ஓகே ஜி, அது தலைன்னு சொன்னா தலையில அடின்றதுக்கோசரம் அதை வச்சுக்கிறாங்க. அது ஒரு கிரிஞ்ச் சீன் தான், நீங்க சொல்றது புரியுது. அதுவே கிரிஞ்சுதாங்க, அதுவே கிரிஞ்சுதான்.
ப்ரோ அது அஜித் சிரிப்பு ஒரு 5 மணி தேவையா? ரீக்ரியேஷன் ப்ரோ. கார்த்திக் அதோண்டிய கிரிஞ்சி அவர் சொல்லிடுவாரு பிரேம்ஜி தான் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. அத சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அது சொல்லாம படத்துல நிறைய இருந்தா கிரிஞ்சு அதை இருக்கு, நிறுத்தி அது இருப்பாரு. ஒண்ணுதான் இல்ல. கார்த்திக் பிரதர் இப்போ வெங்கட் பிரபு இது சொல்லியே ஆகணும் பிரதர் இன்டர்வியூல. இது சொல்லலைன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். அவர் வந்து தலைனா யார மீன் பண்ணாருன்றது சும்மா கேஸ்ட் அவுட் இந்த மாதிரி பண்றது. நேத்து ஏஜிஎஸ் வேற ஒரு ட்வீட் இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன வரல வந்தேன். இப்ப நீங்க அடுத்து வந்து வெங்கட் பிரபு வந்து திரும்ப வந்து அஜித் வச்சு படம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? மீட்டிங்ல இருக்கீங்களா? அப்புறம் என்ன? அது ஓகே பிரதர். பட் ஆனா தலை பேரை வச்சு மைலேஜ் தேடிட்டு பிரேம்ஜி வைபவோட இன்டர்வியூஸ் எல்லாம் இல்ல பாருங்க கார்த்தி, brother. நாளைக்கு அவர் ஸ்பேஸ்க்கு வராரா வெங்கட் பிரபு? எப்படி அந்த கொஸ்டின் யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்க. நாளைக்கு நம்ம இவரு ஜெயசூர்யா இருக்காருல்ல, அவர் ஸ்பேஸ் எடுக்கிறார் நைட்டு 9 மணிக்கும் என்னவோ. வெங்கட் பிரபு மட்டும் இந்த மாதிரி இந்த பொண்ணு மாதிரி தெரியவே ஆன்சர் பண்ணாருன்னா சொல்லுங்க. ஒரு ஃபேன்ஸும் மதிக்க மாட்டாங்க ப்ரோ. தலை ஃபேன்ஸ் அவரு. அது மட்டும் ஷூர். பெரிய விஷயமே இல்லைங்க, விடுங்க. எங்க அண்ணனை கூட்டு வாங்க. எங்க அண்ணன் வந்து இருக்காரா, ஃப்ரீயா இருக்காரா? ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் வரவீங்க. ஜி ப்ளூ சட்டமான ரிவ்யூ பாத்தீங்களா கார்த்தி? பார்த்தேன். யாருக்கு ஸ்பீக்கர் பேசுங்க, கேப்படாம பேசுங்க. இன்னும் தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறேன். நேரத்துல தூங்கிட்டேன் போல இருக்கு. சண்டை ஓடுறதுக்காக போய் தூங்கிட்டீங்க. கேப்படாம பேசுங்க. ஐயா தருண், கொஞ்சம் மெதுவா பேசுறையா. நெஞ்சு கிஞ்சி வெடிச்சு செத்துரு போற தருண். என்னையா மைலேஜ் நீங்களே கிழிஞ்சு போடான்றீங்க, அப்புறம் நீங்களே வந்து மைலேஜ் தேடிட்டு கலெக்ஷன் ஆகலன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் கலெக்ஷன் ஆயிட்டோன்னே யோ அஜித் ஒரு படம் ஃபுல்லா ஒரு படத்துல ரெஃபரன்ஸா இருக்காரு. அந்த படம் கிட்டத்தட்ட 10 கோடி கூட கலெக்ட் பண்ணல. இவர் பேரை சொன்னிட்டு 1000 கோடி ஆயிடுமா? ஏன் மூளை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் காலையில இருந்து? இல்ல நான் கேக்கல தம்பி, இப்ப சொல்லுங்க என்னன்னு. தேவையில்லைன்னா அப்ப எதுக்கு ப்ரோ சீனை வச்சீங்க உள்ள? உங்க சீனை யாரு ப்ரோ வச்சாங்க? அஜித்தா மியூசிக் போட்டாரு மங்காத்தாக்கு. டாடா டாடா அஜித்தா போட்டாரு. இவ்வளவு பேசுறீங்கன்னா யுவன் யாரு ப்ரோ? யுவன் யாரு ப்ரோ? வெங்கட் பிரபு அஜித் விஜய் 2 பேரையும் பிடிக்கும். அவன் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கான். ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணுக்கு அஜித்தை பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? கரெக்டா இல்லையா? அது தப்பு. அது என்ன தப்பு? நீங்க அப்படியே அது குத்தமா லூஸ் மாதிரி பேசுற நீ. டைரக்டர் இல்லன்னு லூஸ் மாதிரி பேசுறீங்க. உட்கார்ந்து கத்திட்டு இருக்கா. ஐயோ அம்மா ஐயோ வாயில வயித்துல அடிச்சுக்கிற அப்பத்துல இருந்து. டேய் சொல்றத முதல்ல கேளு என்னன்னு பொறுமையா. ஒரு டைரக்டர் என்ன திங்க் பண்ணிருப்பாங்களோ அதை தான் சொல்லிருப்பாங்க அவங்க கிட்ட. சரியா? டைரக்டர் விடியா அந்த பொண்ணுக்கு பர்சனலா அஜித்தை பிடிக்காம இருந்தா அது அப்படி சொல்லியிருக்கோம். நான் தோனிய சொன்னு சொல்லியிருக்கோம். ஏன் இப்போ விஜய் கூட லியோ சக்சஸ் மீட்ல தலைனா ஒருத்தர் இருந்தாரு. எங்க சைட்ல அஜித்தை பிடிக்காதவங்க எல்லாம் தோனியா தான் விஜய் சொன்னாருன்னு சொன்னாரு. அது உனக்கு தெரியும் தானே? அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீ ஏன் இப்ப போய் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு ஐயோ அந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லிடுச்சு, காமன் சென்ஸ் இல்லையா நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு படத்துல கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தான் வரும், அவ்வளவுதான். நான் என்ன சொன்ன? அஜித்தை பற்றி பேசினா வந்து கதறீங்க. அஜித்தை பேசுறாங்க ஏன் அஜித்தை ஏன் பேசுறாங்க உங்க பட ப்ரொமோஷன்ல? அஜித்தை பேசலங்க அப்படின்னு சொன்னா அஜித்தை பேசிட்டு ஏன் பேசலன்றீங்க? ஏன்டா இப்படி ரொம்ப ரஜினி பேசுற மோசமா இருக்கீங்கடா. டேய் வர படம் ஃபுல்லா உங்க ரெஃபரன்ஸே இல்லடா. கடைசில தான் இருக்கும். அது நீங்க இல்ல தோனியாமா? சிவகார்த்திகேயன் எதுக்கு தோனி எதுக்குன்னா வெங்கட் பிரபு மங்காத்தா எடுக்கும்போது ஏன்டா அர்ஜுனன் கேட்டிருக்கணும் நீ. எதுக்குடா வைபவன் கேட்டிருக்கணும் நீ. அப்பெல்லாம் பொத்திக்கிட்டு தானே பார்த்த. இப்பயும் பொத்திக்கிட்டு பாரு. புடிக்கலன்னா போ. ஏன் கதறிட்டே இருக்க டெய்லியும்? அம்மா வாயிலே வயித்துல அடிச்சுக்கிறீங்கடா அப்பா சாமி. டேய் அதே மாதிரி இப்ப நான் வந்து உனக்கு கேக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அடி வாங்கினாலும் திருந்த மாட்டீங்க நீங்க. யாரா அடி வாங்கினா போய் புக் மை ஷோ எடுத்து பாருடா தம்பி. நீங்க ஒன்னா விடாமுயற்சி நடப்பயிற்சி உங்களுக்கெல்லாம் கேரளால 5 கோடி கோடி தரிக்க அந்த படம் கலெக்ட் பண்ணலாம். அது பீத்தி நின்றீங்களா? இப்ப கேரளால ஆந்திரால எங்களை பீட் பண்ணிருக்கீங்களாடா நீங்க? இல்ல இது வரைக்கும் இந்தியா இல்ல வேர்ல்டு வைடு ஒரு டெரிட்டரியில கூட நீங்க எங்களை முந்தலடா அஜித்.
யாருன்னா கேள்றா, நீ தோனி கப்புரே கூப்பிட்டு கேள்றா. விஜயோட கலெக்ஷன் தம்பி அஜித் ஒரு தம்பி டெரிட்டரியில ஒரே நிமிஷம்ப்பா ஓல்டு தம்பி முந்திருக்காரா தம்பி கேளு. ஒரே நிமிஷம்ப்பா. நான் கலெக்ஷன் முந்திருக்காருன்னு பத்தி சொன்னா பேசவே நான் இல்லப்பா நாளைக்கே அன்இன்ஸ்டால் தம்பி. பண்ணிட்டு போயிருந்துட்டாரு. தம்பி நான் கலெக்ஷன் பத்தி ஏன் யோ பேசவே இல்லப்பா. உன்னா உங்களுக்கு வலிமைக்கு எக்ஸாக்ட் ப்ரூஃப் இல்லையா? 31 கோடி நீங்களா போட்டு உருட்டுறீங்க. ப்ரூஃப் இருக்கா வலிமைக்கு 31 கோடி ப்ரோ டே 1 ஓப்பனிங்? 126 கோடி நீங்க உருட்டும் போது உங்களுக்கு தெரியல. தம்பி 126 இப்ப என்ன கோடி 1000 கோடி நாங்க கலெக்ஷன் என்னையா ஆயிடுச்சா? உருட்டுறோம்? கோட் ஏன்டா கோட் 1000 கோடி உங்களுக்கு கலெக்ஷனா? எனக்கு 1500 ஒண்ணு கோடி புரியல. போச்சா? உங்களுக்கு மனோபலா போட்டா ஒத்துக்கிறீங்க, இல்லப்பா எங்களுக்கு இல்லப்பா ப்ரொடியூசர் இல்லப்பா போட்டா தம்பி ஒத்துக்க எனக்கு மாட்டேங்குது. சொன்னாங்கப்பா புரியல. 2500 கோடி கலெக்ஷன் சொன்னாங்கப்பா. நீங்க இங்கிலீஷ் இப்பவே 2500 கோடி மிஞ்சிட்டீங்களாமே. சொன்னாங்கன்னா அது துணிவா இல்ல இருக்கும். அவெஞ்சர்ஸே தருண் மிஞ்சிட்டீங்களாமே. 2500 அவெஞ்சர்ஸே கோடி மிஞ்சிட்டீங்களாமே. அவெஞ்சர்ஸ் 10,000 எல்லாம் கோடி கலெக்ஷன் முந்துருங்க. போட்டாங்க. நீங்க முதல் முதல்ல நாளே 1000 கோடி ரோட்ல இருந்து கலெக்ஷன் நடந்து போட்டிருந்தாங்கப்பா. கார்ல ஏறி உட்காந்து ஏன்டா தம்பி சீக்கிரமா போய் படத்தை 1000 ரிலீஸ் கோடி பண்ணுங்கப்பா. 1000 கோடி கலெக்ஷன் போட்டிருந்தாங்கப்பா ஏஜிஎஸ்ல. நான் ஏய் பார்த்து எங்க ஆள் உங்க மிரண்டேன்ப்பா. கூட கிளாஸ் விட்டு 2 பெரிய படம் அவெஞ்சர்ஸ்லாம் எடுத்துட்டாருடா. பட்டைய நீங்க நீங்க ஒரு என்னன்னா சின்ன படத்தையே 3 வருஷமா ஆம்ஸ்டாங்ல போயிட்டு எடுத்துட்டு உட இருக்கீங்க. சுடுற ஆளுப்பா நீங்களாம். ஆம்ஸ்டாங்ல போய் உட சுடுற ஆளு ஆம்ஸ்டாங்ல நீங்க. வட சுட்டாலும் ஆம்ஸ்டாங்ல 1000 கோடி எப்படா வட கலெக்ஷன் சுடுது? 1000 அடடே கோடி தருண் கலெக்ஷன் முட்டா சொல்றீங்கடா. பையனே, ஆம்ஸ்டார்ன்றது ஒரு ஆம்ஸ்டாங் பேருடா. அங்க எங்கடா டேய் போய் வட சுட டேய் முடியும்? டேய் ஆம்ஸ்டார்ன்றது பேருடா. டேய் டேய் ஐயோ லூசு கூதி. இவன் டேய் லூசு கூதி. ப்ரோ அபியூஸ் பண்றானுங்க பாரு ப்ரோ அஜித் ஃபேன்ஸ். இதுதான் சொல்லி கொடுத்தாரு உங்க ஏகே. சொல்லுங்க ப்ரோ தருண். என்ன ப்ரோ அசர்பைஜான்லாம் போய் பிச்சை இதுதான் எடுக்க தெரியுது தலையை பார்த்து ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இப்படி பேச வேண்டியது. அஜர்பைஜான போய் பிச்சை எடுத்தாங்களா? டேய் தலைக்கு பிச்சை போட்டு வெங்கட் பிரபு தான்டா மங்காத்தான்னு ஒரு படம். என்னடா நீங்க அதைத்தானடா இன்னும் மட்டும் உருட்டிட்டு இருப்பீங்க. அதான் ஏகே பார்த்தோமே, பெஸ்ட் அப்புறமா பிலிம்னா எடுத்தாரு வெங்கட் பிரபு. மங்காத்தா. மாசு தோசை பிரியாணின்னு 2 இருக்கா? கல்ட்டு கிளாஸ் கொடுத்தாரு. என்ன ப்ரோ என்ன ப்ரோ மாசு மாசு பிரியாணி அப்புறம் கோட்டுன்னு ஒரு கல்ட் கிளாஸ் கொடுத்திருக்காரு 3 படம். குடுக்கட்டும் ப்ரோ. சென்னை 26 பார்ட் 2 பாத்தீங்களா இல்லையா தெரியலையே. ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? கோட்டு உங்களை வச்சு பார்த்தேன் ஒரு ப்ரோ. டைரக்டர் இட்டு சென்னை 28 கொடுத்துருக்காரு. பார்க்கலன்னா கோட் ஓகே பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இருங்க, உங்களை பொறுத்து கோட்டு படம் ஆவரேஜா இருந்தாலும் ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க? லாஜிக்கா பேசு, ஒன்னும் சம்பந்தமா பேசிட்டு இருக்காது. யார சொல்றீங்க கார்த்தி ப்ரோ? வேற யாரு ஒண்ணுதான். நான் என்ன லாஜிக்கா இல்லாம பேசணும் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்றீங்க மொக்க படம்ன்றீங்க. சரி ஓகே உங்களை பொறுத்த மொக்க படம். ஒரு மொக்க படத்தையே 3 நாள் போட்டு கதறிட்டு இருக்காங்க அஜித் ஃபேன்ஸ். கேட்டா மொக்க படம் கலெக்ஷன் ஆகலன்றானுங்க. இது லாஜிக் இல்லையா? கலெக்ஷன் ஆகல நீங்க தான் கதறானுங்க. அதுக்கப்புறம் ஐயோ அஜித்தை வச்சு கலெக்ஷன் ஏத்திட்டீங்க. இவனுங்க தான் இப்ப உங்க ஸ்பேஸ்ல வந்து பேசுறானுங்களே சில அஜித் ஃபேன்ஸ். அஜித்தை வச்சு கலெக்ஷன் ஏத்திட்டு வாய் வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க. புரியலையே. நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அதுதான் ப்ரோ நல்லா இல்லன்னு சொல்றாங்க கலெக்ஷன் ஆகும். இப்ப என்ன சொன்னா தருண் எங்களை வச்சு இல்ல எங்களை வச்சு கலெக்ஷன் ஏத்துட்டீங்கன்றாங்க. அஜித் எல்லாம் 2 மணி நேரம் ஒரு படத்துல அஜித் ரெஃபரன்ஸே வரும் கார்த்தி ப்ரோ. பாத்திருக்கீங்களா இல்லையா? பில்லா பாண்டி அந்த படம் எல்லாம் 10 கோடி கூட பண்ணல. ஆமா அப்படியே விஜய் ரெஃபரன்ஸ் வச்சு ஒண்ணுங்க பேரு விசுவாசம். விசுவாசம் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோ. வெங்கட் பிரபுக்கு விஜய் அஜித் வச்சு படம் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்ப அவரு ரெஃபரன்ஸ் வைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அஜித்தை பிடிக்காம இருக்கலாம், இல்ல விஜய பிடிச்சிருக்கலாம், இல்ல 2 பேரும் இல்லாம ரஜினியை பிடிச்சிருக்கலாம். அது சர்காஸ்டிக்கா கூட சொல்லிருக்கலாம். அதை எடுத்து நீங்க வந்து நன்றி இல்லையா, விசுவாசம் இல்லையா, வலிமை இல்லையா, துணிவு இல்லையான்னு பேசினா எனக்கு புரியல. இல்லையா உங்க என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன அபியூஸ் பண்ணா ட்வீட் பண்ணாங்க. என்ன 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 அது என்ன படி அது வந்து ஏஜிஎஸ் ஷேர் பண்ணாங்களே ஒரு அதுதான் ப்ரோ. இருங்க கார்த்தி ப்ரோ நான் பேசுறேங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து அட்மிட் பண்ணது ஏஜிஎஸ் ஓட ஹேண்டில்லாம் யார்? ஏஜிஎஸ்னா ப்ரொடியூசர் வந்து கல்பா தேவாரமோ அர்ச்சனாவோ பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதை வந்து யாரோ ஒருத்தர் வச்சுக்கிட்டு ரிட்வீட் பண்ணியிருப்பாங்க. ரிட்வீட் பண்ணும்போது அந்த இது பார்த்து ரிட்வீட் பண்ணும்போது தெரியாதனமா கை தவறி பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மேட்டரா பெருசா பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு டேக போட்டு ஒரு 2 லட்சம் டேக போட்டு கார்த்திக் ப்ரோ அது ஒண்ணு. பட் ப்ரோ அது பண்ணி அவங்க 10 நிமிஷத்துலயே அவங்க அட்டாக் பண்ணும்போது அவங்க இது பண்ணிட்டாங்க ப்ரோ. அட்டாக் பண்ணும்போது அவங்க அன்ரீட்வீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே எப்பவுமே தலைனா தோனி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டயலாக் ஏதோ ரீட்வீட் பண்ணும்போது தெரியாதனமா ஒரு ட்வீட் பண்ணிட்டாங்க. படிச்சிருக்க மாட்டாங்க, அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்துருக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்க, அட்மிட் பண்ணிருப்பான். இதான் இது ஒன்னே ஒரு பெரிய விஷயமா இஷ்யூ. அது இல்ல கார்த்திக் ப்ரோ இன்னொரு விஷயம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அட்மின் போட்டிருக்காங்க. அதை கூட கடிக்கிறாங்க ப்ரோ. ஒரு மேட்டர் புரிஞ்சுங்க ப்ரோ. எல்லாருக்கும் நான் சொல்றேன். ஜெயிலர் படத்துல ஒரு பாட்டு இருக்கு, பேரை தூக்க 100 பேரு பட்டத்தை பறிக்க 4 பேரு ஏதோ ஒண்ணு. அந்த பாட்டு ரஜினிக்கு போட்டாங்கன்னு வச்சாலும் இது எந்த ஹீரோ சிவகார்த்திகேயன் கூட அந்த பாட்டு போட்டு அவங்க ட்ரெண்ட் பண்றாங்க அந்த ஃபேன்ஸ்.
அது சும்மா ஒரு என்கேஜ்மெண்ட் போடுறது. அதே மாதிரி இது ஒரு டைலாக், நீ யார் ஃபேன், தலை ஃபேன். சிஎஸ்கே பொறுத்த மட்டும் தலைன்னு யாரு தோனி, சினிமாவை பொறுத்த மட்டும் தலைன்னு யாரு அஜித். அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இல்லாஜிக்கலா அடிச்சுட்டு இருக்கீங்க. எப்படின்னா அடிக்க உங்களுக்கு வழி இல்ல. படம் வந்துட்டு நீங்க யாருமே எவனுமே தியேட்டர்ல பாக்கல அஜித் ஃபேன்ஸ். நீங்க சும்மா சொல்றீங்க உங்களை வச்சு மைலேஜ் எடுத்தோன்னு. எந்த அஜித் ஃபேனும் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல தலைன்னு கத்தல, நாங்க தான் கத்தணும். மங்காத்தா பிஜிஎம் வரும்போது நான் கத்திருக்கேன், தலைன்னு நான் கத்திருக்கேன். நீங்க சும்மா அடிக்கணும்னு சொல்லு, லாஜிக்கா அடிங்க ப்ரோ, ஒத்துக்கலாம். நடிப்பு சரியில்லை, கதை சரியில்லை, ஏதாவது ஒண்ணு ப்ரோ. அதுதான் ப்ரோ, அவங்களுக்கு அஜித்தை பிடிக்காது, அவ்வளவுதான். லாஜிக்கா நீங்க அடிக்க முடியாது ப்ரோ. கோட்ல ஏதோ அடிங்க பாக்கலாம். நீங்க சொல்றீங்க ஆவரேஜா இருக்குன்னு, அப்புறம் எப்படி லாஜிக்கா அடிப்பீங்க அந்த படத்துல? என் கார்த்தி ப்ரோ, ஜெயிலர் எல்லாம் நீங்க ஜெயிலர் எல்லாம் பார்த்த மாசு, நீங்க ஜெயிலர் எல்லாம் பார்த்த மாசு, நீங்க அதுல லாஜிக்கா அடிக்கலாமா ஜெயிலரை? பாத்தியா, ரஜினிய பேசுனா அஜித் ஃபேன்ஸ் வராங்க, ரஜினி முகமூடி போட்டு. இதுதான் ப்ரோ இவனுங்க ரஜினிக்கு சொம்படிச்சு அஜித் ஃபேன்ஸ் ஆயிட்டானுங்க. இவனுங்களோட தரத்தை கொடுத்துக்கினாங்க. 2ஆம் நம்பர்ல இருந்து 4ஆம் நம்பர் போயிட்டானுங்க. ஒருத்தரும் சொம்படிச்சது நீங்க தான், அது உங்களுக்கே தெரியும். நீங்க எந்த ஸ்பேஸ் நாங்க யாரு கட்டுறீங்க இப்ப யாரு? நீங்க தான் சொம்படிச்சுட்டு இருக்கீங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரஜினிக்கு சொம்படிக்கிறீங்க. நீங்க ரஜினி கூட சொம்பு அடிக்கலடா, ஆனா ரஜினி ஃபேன்ஸுக்கு அடிக்கிறீங்க பாருங்கடா சொம்பு. அப்பா விஜய தோக்க வச்சிருக்கணும்னு ரஜினி ஃபேன்ஸ் கூட சேர்ந்து அடிக்கிறீங்க பாரு சொம்பு. நான் என்ன சொல்றேன், ஒரு படத்தை நீங்க தான் சொம்பு ஆரம்பிச்சீங்க. வேதாளம் தூங்கணும் தூங்கத்தை எடுத்து படத்துக்கு போற ஃபேன்ஸ பத்தி பேசுவா. தூங்க நாங்க பிளாக் பஸ்டர்னோமா? ஐயோ ஏதாவது ஒரு ட்வீட் எடுத்துட்டு வந்து போடுவா பாப்போம். ஏதாவது ஒரு ட்வீட் எடுத்துட்டு வந்து போடுவா. எனக்கு தெரிஞ்சு இல்ல வைக்கிற இந்த மாதிரி தூங்காவனா பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டாங்க. நீ எதை எடுத்துட்டு அது காட்டு. பேட்டி கொடுத்துருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். நான் எடுத்து காட்ட தேவையில்ல. நீ வந்து என்னைக்கு விஜய் படம் மாறின தூங்காவனம் பண்ணும்போது எவனுக்குமே தெரியலடா தூங்காவனம். அதான் சொல்றேன், தூங்காவனம் படம் உனக்கு தெரியல அப்படின்னா நீ விஜய் பண்ணே கிடையாது. அந்த டைம்ல நடந்தது தெரியுமா? தூங்காவனம் படம் பேருன்னு தெரியலன்னா விஜய் ஃபேனே கிடையாதா ப்ரோ? அங்க பாருங்க கார்த்தி ப்ரோ, படம் பேர் தெரியலன்னா விஜய் ஃபேன் கிடையாது. சொல்றது புரியுதா? உனக்கு சொல்றது புரியுதா? நீ எல்லாம் வந்து லேட்டஸ்டா விஜய் கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண பேசுறேன். ஒரு படம் வந்தப்பயே நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதே தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். தவிர நாங்க ஒன்றும் புதுசா பண்ணல. இன்னும் நாங்க நீங்க வந்து புதுசா பண்ணிட்டோம்ன்ற நீங்க பண்ணதான் நாங்க பண்ணோம்ப்பா. இது வந்து நாங்க வந்து ஒரு படத்துக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், அவ்வளவுதான். நான் கொடுங்க ப்ரோ, சம்பந்தம் இல்லாம அந்த சின்ன பொண்ணெல்லாம் போட்டு அபியூஸ் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க, அதுதான் திருப்பி கொடுக்கறதா? ஒரு ப்ரொடியூசரோட பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் 10 வாய்ஸ் டிஸ்டர்பா இருக்கு. நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நாங்க பேசுறேன். அமைதியா இருக்கிறதுல பேசுறோம், நல்லா இருக்கும். ரொம்ப சைலண்டா இல்ல. போனி கபூர் கூட பே ஸ்டுடியோன்னு ஒரு வச்சிருக்காரு. அதுல இருந்து அவருதான் ட்வீட் போடுவாரு, அவருதான் ஆர்டி எடுப்பாருன்னு இல்ல. சோசியல் மீடியாக்குன்னு அவங்க சில பேருக்கு பேமெண்ட் கொடுத்தா அவங்க அதிகமா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதாவது பாசிட்டிவா வந்தா ரீட்வீட் பண்ணுங்க, நம்மளுக்கு பெஸ்டா இருந்தா ஏதாவது ரீட்வீட் பண்ணுங்க. அந்த மாதிரி அந்த ட்வீட்ல கூட ஏதோ அபியூஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டர் அஜித் அட்டாக் பண்ணி ஒரு விஜய் ஃபேன் போட்டிருப்பாரு, பைல்வானோட போட்டோ போட்டு. இந்த வரைக்கும் அஜித் நீ பேசிட்டியா? அபியூஸாவே இருந்துச்சு. அதுல ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ப்ரோ இல்ல ப்ரோ இருங்க நான் சொல்றேன். இரியா மதன்ஜி வெயிட் பண்ணு. அதுல ஹேஷ்டாக் கோட்டு பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. அவங்க ரீட்வீட் அடிச்சு அது கம்ப்ளைண்டா ரேஸ் பண்ணும் போது அது திருப்பி அவங்க அன்ரீட்வீட் பண்ணிட்டாங்க. கரெக்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் பேசிட்டேன். சொல்லு என்ன மதன்ஜி? சோறு இருக்கு, பக்கத்துல நூறு இருக்கு, பசிக்குதுன்னு எதாவது சாப்பிடுறியா? விவசாய இருக்குல்ல, நீ எது சாப்பிட்டுருக்க மதன்ஜி? நீ எது சாப்பிட்டுருக்க? நீ மனுஷனா? நானும் மனுஷன் தானே. நானும் அதுதான் சாப்பிட்டுருக்கேன். ப்ரொடெக்ஷன் எது சாப்பிட்டுருக்கேன்னு ட்விட்டர்ல பாரு தெரியும்.
சும்மா என்னைய ஒரே ஒரு ட்வீட் என்னையா நீ சாப்பிட்ட கிஃப்ட் ஒரு ட்வீட் வச்சுட்டு இப்படி அதிர்ட்டு இருக்கீங்க யோ. இல்ல ஏஜிஎஸ் போட்ட ரொம்ப நீ ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ட்வீட்டை தெரியாதவங்க ரீட்வீட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டாங்க. இது உனக்கு பிரச்சனையா? அப்போ அப்படி பார்த்தா நீங்க வாழும் வல்லார வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அடுத்த ஒன்னா வந்து யாரும் கேள்வி கேட்காம அப்படியே வந்து யாரும் திட்டாம நீ பண்றது பூரா அபியூஸ் தான். அடுத்தவன கேள்வி கேட்கலாமா நீங்க? ப்ரோ நாங்க வந்து இங்க வந்து நாங்க பண்ணது தப்பு ரைட்னு பேசல ப்ரோ. சாப்பிடுறாங்க எது சாப்பிடுறாங்க நீ இல்ல இல்ல ஒருத்த வந்து சொல்றாருல ஏதோ எல்லாமே இருங்க நான் ஒத்துக்கங்க. நான் இல்ல நான் ஒத்துக்க சொல்றேன். ஐயோ நான் வந்து உங்களுக்கு நல்லவங்க சொல்லல. இல்ல சாப்பிடுறது 3 வழி சாப்பிடுறது தான். குடிக்கிறது தண்ணி கிடையாதுங்க. நான் குடிக்கிறது அதான். அது வந்து ப்ரோ அத வந்து ஜெயிலர் இல்ல இல்ல நான் ஒருத்தனை கேள்வி கேக்குறேன்னா ஐயோ இருங்க தேவையில்லாத கேள்வி நீங்க பேசுறீங்க நான் பேசலாமா? அப்ப ஜெயிலர் படம் வந்தப்ப நீங்க என்ன குடிச்சுன்னு கோட்டு இந்த பண்ணதை குடிச்சீங்க. அப்ப வந்து வேற குடிச்சிட்டு இந்த ஸ்பேஸ்ல பேசுறீங்களா? பேசணும் முட்டாலே நீங்க பேசுறது கரெக்டா? நான் என்னைக்குமே அபியூஸ் பண்றது இல்ல அபியூஸ் பண்றது இல்லங்க. அன்னைக்கு இல்ல ஜெயிலர் படம் வந்து இப்ப துணிவு படம் வந்தப்ப நீங்க குடிச்சது வேற, நீங்க வந்து இன்னைக்கு வந்து போட்டு போடாதான் குடிக்கிறது வேறயா? சரி ஓகே இல்ல குடிக்கிறது வேறயா? துணிவு படம் நீங்க சொல்றது ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த உங்க பதில முறை கேட்குங்க. அது என்னங்க தில்ராஜ்? பிரச்சனை என்ன சொல்லு அது சொல்லு. அது என்ன தில்ராஜ் அன்னைக்கு நீங்க பேசுனது அவன் வந்து ஏதோ ஒண்ணு பேசினான். ஒரு அதர் ஸ்டேட் ப்ரொடியூசரு. நீங்க வந்து இந்த ஒரு மக்களை வச்சு வாழ்ந்துட்டீங்க. ஒரு எப்படி சொல்றது ஒரு ரிவ்யூவர்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு தில்ராஜ்னு சொல்லிட்டு உங்க ஸ்பேஸ்ல உங்க ட்விட்டர்ல தான் நீங்க போட்டீங்க. அந்த ஒரு ஃபயர் சிம்பிள் வச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பொருந்து படமாடா எடுத்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க. போனி கபூர் வந்து விஜய் சாரை பத்தி தப்பா பேசல. நீங்க சொல்ற ஹீரோ பத்தி தப்பா பேசல. நம்ம ஹீரோ பத்தி தப்பா பேசுறான். அந்த நீங்க போட்ட வீடியோ என்னது விஜய் சார் போல மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சமமா ரிலீஸ் ஆகுது. நீங்க சொன்ன ஒரு படம் வருது. நீங்க என்ன போட்டீங்க தெரியுமா? அதுதான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? உங்க டீம் ஃபுல்லா தில்ராஜ். அதுதான் சொல்றேன் தில்ராஜ்னு போட்டு விட்டீங்க. அது ஏங்க தியேட்டரை வந்து அதிகமா முடிச்சு போடுறாங்க அப்படி சொன்னார்ல. இங்க இருக்க கவலை உங்களுக்கு என்ன கவலைங்க? அது உங்களுக்கு என்ன கவலை? அது உங்களுக்கு என்ன கவலை? அது உங்களுக்கு என்ன கவலை? நீங்க எப்படி தில்ராஜ்னு போடலாம்? அன்னைக்கு வந்து ஜெயிலர் படம் நீங்க என்ன குடிச்சீங்க? இப்ப என்ன கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்க அவர் பேர் என்ன? அவன் பேரு ராஜு தான். ராஜு அவர் பேரு தில்ராஜ்னு போட்டா என்ன எப்படி போட்டா என்னங்க? இது என்னங்க தப்பா? அது இல்லங்க. நீங்க அந்த ஸ்பேஸ் அந்த டைம்ல ட்விட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க அந்த மாதிரி நடந்திருக்கீங்க. மதன்ஜி நீ என்ன ப்ரோ நீ அபிஸ் இப்போ அபிஸ் ட்வீட் வச்சிருந்துக்கும் சண்டை போடுற. தில்ராஜ் எதுவும் உங்களுக்கு திட்டிருக்க மாட்டான் அஜித். கொஞ்சம் விஜய்க்கு அஜித் கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு கொஞ்சம் கூட இருக்கு, அஜித் கொஞ்சம் கம்மியா இருக்கு மார்க்கெட்னு இருப்பான். அதுவும் உங்களுக்கு அபியூஸாடா? அருவாள் வச்சுட்டு வெறி புரியலடா. என்னோட உண்மையான பேர் அஜித்டா. என்னோட உண்மையான பேர் அஜித் தான். யாராவது என்ன அஜித் வாடா போடா திட்டினா கூட அவனையும் போட்டு அதுதான் ப்ரோ கார்த்தி ப்ரோ திட்டுங்க ப்ரோ. என் பேரை சொல்லி நல்லா நடந்தது என்னன்னு தெரியுமா? நடந்தது என்னன்னு தெரியுமா உனக்குலாம்? வாடா படம் பேசலாமா மதன்? இருங்க அன்னைக்கு நடந்தது உங்களுக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு ஒரு முட்டை குடுக்குறீங்க. அன்னைக்கு ஒரு முட்டை குடுக்குறீங்க. ஒரு முட்டை குடுத்தீங்க. இன்னைக்கு ஒரு முட்டை குடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் முட்டை கொடுத்து நீங்க பேசிட்டு இருப்பீங்க. நான் யாருக்கும் முட்டை கொடுத்துருக்கேன் சொல்லுங்க? ஏன்னா முட்டை கொடுத்தா உங்க குழப்பம் ஓடும். அதனால ஒரு நாளைக்கும் முட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐயா நீங்க பாருங்க, நான் டெய்லி பேசிதான் இருக்கேன் சரியா? உங்களை மாதிரி கிடையாது. டெய்லியும் பேசிதான் இருக்கேன். நீங்க கேட்கறத பதில் சொல்றேன் சரியா? நீங்க சொல்லுங்க இதை முட்டு கொடுத்த இது சொல்ற அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு பேசுவோம் தான் சொல்றேன். நான் எங்கேயா ஒளிஞ்சு ஓடி இருக்கனா? பயந்து ஓடி இருக்கனா? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன நீங்க சொல்லுங்க. ஏன்டா இதை சொன்னேன், ஏன்டா இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க, பதில் சொல்லுவோம். இல்லங்க நீ ஒரு நாளைக்கும் ஒரு ரசிகரோட தப்பா பேசலாம். ஹீரோவே தப்பா பேசி நிறைய பேசல. இது நாங்க உங்க ஸ்பேஸ் கேட்டுட்டு தான் இருக்கோம். இல்லன்னு சொல்லுங்க. நீங்க வந்து நாங்க வந்து ஒரே ட்வீட் அவன் பேசினான்.
இல்ல நான் உங்கள்கிட்ட பேசல. ஏஜிஎஸ் ப்ரொடெக்ஷன் வந்து அவன் பேசினான். ஏஜிஎஸ் ப்ரொடெக்ஷன் வந்து யாரோ ஒரு அட்மின் கொடுத்துட்டான். அதான் நான் கேட்கிறேன். இல்ல அதான் நான் கேட்கிறேன். தப்பா எப்படி பண்ணுவாங்க? தப்பா எப்படி? அதான் கேட்கிறேன். சோத்துக்கு நோத்துக்கும் வித்தியாசம் தெரியாது சாப்பிடுறது. ஒரு ப்ரொடியூசர் கம்பெனிங்க ஒரு 400 கோடி நீ என்ன சாப்பிடல அதுதான் மதன்ஜி எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீனும் ஏஜிஎஸ் ப்ரொடெக்ஷன் சாப்பிட்டதுதான் நான் கேட்கிறேன். நீனும் ஏஜிஎஸ் ப்ரொடெக்ஷன் சாப்பிட்டதை நான் கேட்கல. நான் என்ன சொல்றேன், 400 கோடி ரூபா ப்ரொடெக்ஷன் பண்ண தெரியுது, அட்மினை செலக்ட் பண்ண தெரியாதா? அததான் கேக்குறோம். ஆமா 400 கோடிக்கு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. கேட்டா விஜய்க்கு மார்க்கெட் இல்லன்னு உருட்டுவேன். நீ என்ன பண்றீங்க? நீங்க எல்லாம் மூலையை கழிச்சு இருடா இப்ப நீ என்ன சொல்ல வர சொல்லு ப்ரோ. அது ஒரு பேசிக் ஹியூமன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன், சாப்பிட்டியா போய் போத்திக்கிட்டு தூங்கு. எங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நாங்க கொண்டாடுறோமோ அவன் டீக்ரேட் பண்றாங்க. நடைப்பயிற்சியிலே இருக்கு தானே, நீங்க கொண்டாடுறியா? கொண்டாடு. யாரு வேணும்? தலை தோனி வந்திருக்காரு. அதுல தலை தோனியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருக்கு. பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தேன். நான் விராட் கோலி ஃபேன், ஆனா தலை தோனி பயங்கரமா இருக்காரு படத்துல. என்ன ப்ரோ பேரை வச்சு தலை பேரு எங்கடா அந்த படத்துல வருது? தலைன்னா யாரு? நீயே சொல்லு. தலை ஒரு 10 நாளுடைய ஒரு டைம் இன்னைக்கு வந்து தோனியா என்னடா மனசாட்சி வெங்கட் பிரபு கையில தட்ட வச்சு அஜித் பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காண்டா அவன். ஏன்டா இப்படி நன்றி கட்டத்தனமா வாழ்க்கையிலே உருப்படான படம்னா வரலாறு, அப்புறம் அந்த வில்லனு, அதுக்கப்புறம் மங்காத்தா, அப்புறம் பில்லாடா. இது ஒரு 4-5 படம் வச்சிருக்கீங்கடா, அவ்வளவுதான். ஏன்டா அவனை போட்டு அந்த கட்சி அவன் என்னடா பண்ணிட்டான்? விஜய் வச்சு படம் எடுத்தான்டா, அதுக்கு போய் அவன் பார்த்தா சிவாவை கடிச்சிட்டு இருந்தீங்க போன வாரம். கேட்டா கங்குவா எடுக்கிறான். ஏன்டானா எங்களோட பட்ஜெட் அதிகம் வந்து விஸ்வாச கம்மி பட்ஜெட் எடுத்துட்டு கங்குவா அதிக பட்ஜெட்ல எடுக்கிறான் அப்படின்னு அவனை போட்டு கட்டிக்கிறீங்க. ஏன்டா உங்க கூட படம் பண்ணா வேற டைரக்டர் கூட பண்ணக்கூடாதா? எங்க கால்ல வந்து பிச்சை எடுக்க போறீங்க. அதுக்காக வரீங்க. ஓட்டு பிச்சை எடுக்க போறீங்க. ஓட்டு பிச்சை எடுக்க போற நாயே, ஓட்டு பிச்சை எடுக்க போறீங்க. எங்க காலெல்லாம் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு காலில் விழுவ போற. நீலாம் நீங்க பேசல என் காலில் விழுவ போற. வெரி குட். மதன்ஜில ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன். கார்த்திக் ப்ரோ வாரிசு துணிவுல கூட இப்படி சண்டை வரலையே கார்த்திக் ப்ரோ? இது என்ன ப்ரோ இது ப்ரோ? அதெல்லாம் விடுங்க. கார்த்திக் ப்ரோ மையலகன் டீசர் பாத்தீங்களா? நீ குறுக்க வந்து சம்மதம் பேசிட்டு இருக்காத. அதாவது எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மையலகன் பாத்தீங்கன்னா டாபிக்க மாத்துறாராம் ப்ரோ. இவரு டாபிக்க மாத்துறாரா ப்ரோ? சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ ரெண்டு பேரும். தேவையே இல்லாத சண்டை பேசாத. இன்னைக்கு நடந்த இதுதானே பேச முடியும். இன்னைக்கு மெய்யலகன் டீசர் லான்ச் ஆயிருக்கு. லைவ் ஆடியோ எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி அதெல்லாம் நிறைய பேசிக்குவோம். யாரு இப்ப பேசுனது? மதன்ஜிக்கும் யாருக்கும் சண்டை? மதன்ஜிக்கும் சாண்டாக்கும் சண்டை ப்ரோ. அஜித்னு சொல்லியா? நான் சில அஜித் ஃபேன்ஸ் பேரை வச்சுட்டு வந்து பேசுவோம். அஜித்னு வச்சுக்கோ, விஜய் வச்சுக்கோ, துர்கு சுந்தர் வச்சுக்கோ, முத்தா சுந்தர் வச்சுக்கோ. ஆனா பேரை வச்சுட்டு வந்து பேசு. நான் அஜித்னு பேரு வச்சிருந்தீங்க, உங்க சைட்ல அஃபெண்ட் ஆயிட்டு என்ன அபியூஸ் பண்ணானுங்க தெரியுமா? என் பேரு வச்சிருந்தீங்க, நீ எப்படி அஜித்னு பேரு வைக்கலாம்? சரி மாத்திட்டேன். சரி நம்ம வேற ஏதாவது நான் ஒன்னும் சொல்ல வரலடா. டே வெங்கட் பிரபு அஜித்தை பிடிக்கும் ப்ரோ. கடிக்கிறானுங்க ப்ரோ. டிஎம்ல வந்து அந்த மவனே இந்த மவனே அங்க போனியா இங்க போனியா எவ்வளவு ரேட்டுங்க எல்லாம் கேக்குறானுங்க ப்ரோ. ஆயில சைடுலாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தாடியில வச்சுட்டு ஏன் அஜித்னு வச்சு கூடாது? இல்ல கார்த்திக் ப்ரோ அவர் அஜித்னா வச்சிருந்தாரு. அவனை வந்து அஜித் வாடா போடான்னு இன்னொருத்தன் வந்து ஸ்பேஸ்ல பேசுறாங்க. இவன் வேணும்னே அஜித் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன கொஞ்சம் முடிய நிறைச்சு போனா அஜித் மாதிரி தான் இருப்ப. லைட்டா பாக்க இதுல பாக்காது. அவன் அஜித்தே வையா பாத்துக்கலாம். அப்புறம் இதுக்கும் ஸ்பேஸ் போட்டு அடி பண்ணுங்க. பயந்து இல்ல ப்ரோ. இப்போ உங்க பேர் என்ன ப்ரோ? யுவராஜா? ஓகே, யுவராஜ் ஃபேன்ஸ் யாரும் உங்களை கிடைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சில பேர்கிட்ட க்ளோஸா இருக்கும் ட்விட்டர்ல.
அவங்க போன்லயே நம்ம கூட வாடா போடான்னு பேசுவாங்க, ட்விட்டர்ல அப்படித்தான் பேசுவாங்க. ஒரு நாள் என்ன அஜித் அமைதியா லூஸ் மாதிரி வளராதுன்ட்டாரு. அத ஒருத்தன் கேட்டுட்டு ஸ்பேஸ் போட்டு திட்டான் ப்ரோ. சரி, அப்புறம் டிஎம் எல்லாம் பண்ணாங்க நிறைய பேர், வேணா ப்ரோ நீ சோசியல் மீடியா தானே எதுக்கு உண்மையான பேர் வச்சுக்கிறதுனா வச்சு பண்ணும்போது சரி சந்தானம் ரெஃபரன்ஸா சாண்டான்னு வச்சு அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இது ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. ஐ மீன் உங்க நேம் நீங்க வைங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ மாத்திரிக்க? அதானே உங்க நேம். எதுக்கு கெட்ட வார்த்தையில திட்டுறாங்களே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ப்ரோ. எதுக்கு அதுக்குன்னு உங்க நேம் மாத்திரிக்க? இந்த பேரு உனக்கு கெட்ட பேரா தெரியல. இல்ல இந்த பேரு உனக்கு கெட்ட பேரா தெரியல, ஒரிஜினல் பேரும் கெட்ட பேரா தெரியாது. எதுலாம் கெட்ட பேரு? அஜித்ன்றது நல்ல பேரு தான்டா. இந்த பேர் உனக்கு கெட்ட பேரா தெரியல. இல்ல இந்த பேர் உனக்கு கெட்ட பேரா தெரியல, நீ அந்த பேரை மறைச்சுக்கிட்ட. ஏதோ விடு, ஏதோ பர்சனல், அதெல்லாம் நான் கேட்கல. இவன் யாரு ப்ரோ? இவன் ஆமா என்ன மதன்ஜி 140 108 இல்ல 235 சம்பந்தம் இல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்க. இல்லடா உனக்கு என்ன சொல்றேன், அந்த பேரை வச்சா அதனால இந்த பேரை பர்சனல் இழுக்கலடா. இப்ப என்ன சொல்ல வர சொல்லு, ஸ்பேஸ்ல என்ன சொல்ல வர? நான் எதுவுமே சொல்ல வரல. இப்போ நீயே தான் ஏதோ சொல்ல. நீ என்ன சொன்னேன் நான் வந்தப்ப? அதுக்காக நான் ஜெயிலர் உனக்கு பொங்கிடுச்சு நரம்பு நாரி நரம்பு வந்து பேசுற. நீ பிபி வந்த ஏஜிஸ் வந்த, நான் ஒன்னும் ஏஜிஸ் எல்லாம் ப்ரோ இவன் யாருன்னே தெரியாது ப்ரோ. ரஜினி எங்க பேசினாலும் இவன் வந்துடுறான் ப்ரோ புஷ்கன்னு. ஒரு நிமிஷம், அஜித்துக்கும் மதனுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பேத்துக்கும் ஒரு சண்டை இல்லைங்க. நான் நார்மலா வந்தேங்க. என்ன பிரச்சனை? நான் நார்மலா வந்தேங்க. இவன் தாங்க எல்லாரையும் இழுக்கிறான். ப்ரோ கார்த்தி ப்ரோ, கங்குவா ரிலீஸ் டேட் எப்போ ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. நவம்பர். தேங்க் யூ ப்ரோ. பேசுங்க ப்ரோ, கண்டினியூ ப்ரோ. வேற பொறுக்க சம்பந்தம் இல்லாம வந்து. ஹலோ கார்த்தி ப்ரோ. ஒரு பயங்கரமா சண்டை நடந்தது இருக்கும்ல, அப்போ வந்து குறுக்க வந்து சம்பந்தமே இல்லை ஒருத்தன் வருவான் ப்ரோ. இவங்க சம்மந்தம் இல்லாம சண்டை போடுறாங்க, நான் குறுக்க வந்தா என்ன ப்ரோ? சண்டை நடக்குதுன்னு தெரியல, குறுக்க வந்து ப்ரோ லூசு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ ரெண்டு பேரும். அஜித் பேரு வச்சா அஜித் திட்டுறாங்கன்னு அது விளக்கம் கொடுத்துக்கிட்டு இவ்வளவு நேரமா. சரி கார்த்திக் ப்ரோ ஏன் கோபிநாத் அமைதியாவே இருக்காரு? அவரு அஜித் பேர் தானே சப்போர்ட் பண்ணி பேசுவாரு, பேசவே இல்லை. இல்லங்க நீங்க ஒரு இதா கண்டென்ட்டா பேசினா பேசலாம், சம்மந்தம் இல்லாம பேசினா மறுபடியும் பேசுவாரு. கோபி நீ ஏதோ பேசியா? கேங்ஸ்டர் கோபி ஏதாவது டாபிக் இழுத்து விடுங்க. கேங்ஸ்டர் கோபி. கோபி உங்க கருத்து சொல்லவே இல்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. இல்ல கோபியை வந்து ரஜினி ஃபேன் தானே கோபி, ரைட்டா? நாங்க சிவா ஃபேன். ஸ்பீக்கரோட சூப்பரா. இல்ல 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 என்ன இல்ல 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 என்ன என்ன இல்ல 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 ஏன் இல்ல 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 அவ பத்தி கருத்து சொல்றதுக்கு இப்ப ப்ரொடக்ஷன் இல்ல. அப்புறம் ஃப்ரீ இன்டெலெக்சுவல் மாதிரி இந்த ரஜினி படா விஜய் படம் அப்படின்னா நான் சினிமா படம் அவரு வருது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே மாட்டி கூடாதுல்ல. ப்ரோ இன்னொரு ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து வேட்டையன் போஸ்டர்ல போட்டதுக்கு ப்ரோ இன்னைக்கு வேட்டையன் போஸ்டர் போட்டதுக்கு எதுக்கு ப்ரோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போய் கத்தி படம் காயின் போயிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க? நான் இதெல்லாம் யாரு ப்ரோ கேக்குறது? யோகேஷா? ஆமா இதெல்லாம் முன்னாடி யார் கேட்டிருந்தீ? இப்போ விஜய் வேட்டையன் பாருங்க, கங்குவா தள்ளி போனப்பயே வந்து வேட்டையன் வந்து சோலோ ரிலீஸ் ஆனப்பயே நான் சொல்லிட்டேன் கோட்டுக்கும் வேட்டையனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் அப்பயே சொன்னேன். அப்ப கேட்கும்போது அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கார்த்தினா எங்க முதுகுல குத்திக்கிட்டு சம்பவம் பண்றாங்களே என்ன கார்த்தினா? என்ன முதுகுல யாரு முதுகுல குத்துறா? என்னது? இல்ல கார்த்தினா, நாங்க தான் டேட் முதல்ல சொன்னோம். சொன்னா வர வேண்டியதானே ப்ரோ? வர முடியாது, என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது? அது பிரச்சனை இருக்கு நிறைய, விட்டுருங்க. பிசினஸ் பிரச்சனை இருக்கு நிறையா. பட் நான் சொன்னது வேட்டையன் தனியா வரும்போது கோட்டுக்கு தான் தலைவலி அப்படின்றத நான் அப்பயே சொன்னார்ல முன்னாடி. நீங்களும் வந்து சூரிய படம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தீங்க விஜய் ஃபேன்ஸ்லாம். நான் அப்பயே சொன்னேன், ஐயா இந்த ரெண்டு படம் ஒன்னா வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் தனியாக வேட்டையன் வந்து வரும்போது நிறைய இடங்கள்ல பாக்ஸ் ஆஃபீஸில் சிக்கல் வரும், நிறைய இடங்கள்ல கோட்டை தாண்டிடும் ஈஸியாக வேட்டையன் அப்படின்றத சொன்னேன் அன்னைக்கு.
நீங்க நான் சொல்லும் போது இது யாரா பைத்திய சம்மந்தம் இல்லாம பேசுறான் அப்படின்னு சொல்லி நிறைய இல்ல விஜய் கார்த்திக் ஃபேன் ப்ரோ, இதுல அவனுக்கு இதுலயும் எப்பயும் கங்குவாவையும் தற்கொலை சேர்த்துக்க விஷயம் மாட்டீங்க. சோ கங்குவாவையும் சேர்த்துக்கலாமே ப்ரோ, அதுவுமே தனியா வந்துச்சுன்னா கங்குவா அதுக்குமே பொட்டன்ஷியல் லீகலே இருக்கு. கிடையாதுங்க. கங்குவா லீகலே கிடையாது. ஓகே, அது புதுசா என்டர் ஆகுற ஒரு படம். கங்குவா ஆகுது ஆகல அது பிரச்சனையே கிடையாது. இல்ல விஜய் அது பொறுத்த வரைக்கும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே ப்ரோ, அப்படிப்பட்ட பெரிய படம் தானே வருது. ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க இப்ப எங்க நான் விஜய்க்கு அது சொல்லிடுறேன். பிரச்சனையே ஓகே, கிடையாது. நம்ம பாக்கலாம் கார்த்தி ப்ரோ, விஜய்க்கு அது பாக்கலாம். பிரச்சனையே இப்போ கிடையாது. நீங்க க்ளோசிங் சொன்னது கிடையாது. போட்டோம், கோட் விஜய்க்கு அது பிரச்சனையே க்ளோசிங் கிடையாது. போட்டோம். இங்க விஜய்க்கு அது பிரச்சனையே கிடையாது. கங்குவா வருது, கங்குவா அதிகமாகுது கம்மியாகுதுன்றது விஜய்க்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ரஜினி படம் ஆகிறது விஜய்க்கு பிரச்சனை தான். அது பொலிட்டிக்கலாவும் சரி, அவருடைய இமேஜுக்கும் சரி, அந்த சிக்கல் இருக்கு. இதுதான் முன்னாடியே நம்ம சொன்னோம். கார்த்தி ப்ரோ, வேட்டையன் ஃபிளாப் ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது? லால் சொல்ல மாதிரி ஆச்சுன்னா சொல்ல முடியாதுல்ல நம்மள. ஆமாங்க, சினிமால எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. பட் என்னன்னா அந்த டேட்டு சூப்பர் டேட்டா இருக்கு. ஆயுத பூஜை லீவு, மற்ற இடங்கள்லாம் பெருசா படம் இல்லை, வைட் ரிலீஸ் ஆகும் போது ஃபகத் ஃபசல் இருக்காரு. ஸோ கேரளால இந்த படத்துக்கான வசூல் அதிகமாக இருக்கும். கேரளா இந்த படம் டிசாஸ்டர் ஆயிடுச்சுல, ஸோ கேரளால கண்டிப்பாக அதிகமாயிடும் வேட்டையன். இல்ல ப்ரோ ஃபகத் கார்த்தி ஃபசல் இருக்கிறதுனால. ப்ரோ, ஆனா வேட்டையன் அதுக்கு வந்து ஒன்று மல்டி ஹிந்தியில ஸ்டார் வந்து வைட் கிரிக்கெட் ரிலீஸ் ஸ்டார்னு பேச இல்லைன்னு முடியாது. சொல்றாங்க, அது உண்மையா? ஆமா, வேட்டையன் அமிதாப் இருக்காரு. என்ன அமிதாப் கார்த்திக் பச்சன் ப்ரோ, இருக்காரு. கேரளால டிசாஸ்டர்னு சொல்றீங்க, அந்த ரொம்ப மோசமா அவ்வளவுதானே? தெரியல, போய் பார்த்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்கிற இதில் இருக்கு இல்லையா. அதெல்லாம் அன்னைக்கே சொன்னோம். நம்ம அன்னைக்கு சொன்னதை வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து அப்படி எங்க இப்படி எங்கன்னு பேசிட்டு இருக்கேன். நம்ம சொன்னதை வந்து வன்மத்தெல்லாம் பேசலைங்க எதுவுமே. இப்படி நடந்தா இப்படி நடக்கும். கங்குவாவும் வேட்டையும் ஒன்றா வந்துச்சுன்னா ஆக்சுவல் பெனிஃபிட் வந்து கோட்டுக்கு தான். ரெண்டும் ஒன்றா வந்துருந்தா. ஆனால் நீங்கள் கங்குவா தள்ளி போனதை கொண்டாடிட்டு இருந்தீங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் கொண்டாடுறீங்க, கங்குவா தள்ளி போனது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். அது சொன்னதுக்கு வந்து இவனுக்கு கோவப்பட்டு நம்மளை திட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவனுக்கு தெரியும். இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ, வேட்டையன் வந்து ஹிந்தியில வைட் ரிலீஸ் இல்லைன்னு சொல்றாங்க, அது உண்மையா? ப்ரோ அது ஹிந்தியில் வைட் ரிலீஸ் ஆனாலும் அது பிரச்சனையே இல்லை ப்ரோ. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது சூப்பர் ரேட்டுங்க. அது அது போன வருஷம் லீவோ ரிலீஸ் ஆன டேட்டுங்க. நாலு லீவ், எல்லா பேரண்டே லீவுங்க. அது தசரா, இங்கே ஆயுத பூஜை, அந்த மாதிரி லீவ். வேற பெரிய படம் இல்லை. இப்பவே விஜய் ஃபேன்ஸ் ஆனா இதுக்கு வேட்டையன்ல அந்த தெலுங்குல சும்மா ஒரு ராணா, ஸ்டில்லு தான் தெலுங்குல வந்துச்சு. ராணா, கேரளால இவர் ஃபகத் ஃபாசில், எல்லா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அனிருத் இருக்காங்க. அது படம் சுமாராக இருந்தாலும் முக்கியம் இருந்தாலும் அது ஒரு கலெக்ஷன் பண்ணிடும் பெருசா. கார்த்திக் ப்ரோ, கோட் எண்ட் கலெக்ஷன் எவ்வளவுதான் பண்ணுன்னு நினைக்கிறீங்க நீங்க? படம் இப்போ தாங்க ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சூப்பராக ஓடிட்டு இருக்கு, நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அந்த படத்துக்கு குறையே இல்லை, நல்லா ஓடிட்டு இருக்கு, சூப்பராக ஓடுது. மற்ற ஸ்டேட்ல கொஞ்சம் முன்னே இருக்கு. பார்ப்போம் இன்னும் 2-3 நாள். ப்ரோ கார்த்தி ப்ரோ, என்னைய அன்பிளாக் பண்ணிருங்க ப்ரோ. ஓகே, கார்த்திக் ப்ரோ, இல்ல தமிழ்நாட்டுல போற பக்கம் பார்த்தா 4 நாள்ல 100 கோடி வந்துரும் இருக்குது. கண்டிப்பா வந்துடும். அது கிட்ட வந்துடும். 100 கோடி கிட்ட வந்துடும், இல்லை 100 கோடி வந்துடும். லியோ அளவுக்கு வராது, லியோவுக்கு அடுத்து இருக்கும். என்ன ப்ரோ, அப்படிதானே ப்ரோ? கண்டிப்பா லியோ மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைங்க. அது உங்களுக்கே தெரியும். இன்னும் வெளிச்சம் மறைச்சி பேசுறீங்க, அந்த வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஓவைசிஸும் நல்லா போகுது ப்ரோ. கோட்டு அது ரெக்கார்டு லியோ கிட்ட வரும்ல, சொல்ல முடியாதுல்ல நம்ம. அதாங்க, எதுவுமே லியோ கிட்ட வரும்னு தான் சொல்ல முடியாது, தவிர லியோவை தாண்டும் சொல்ல முடியாது. கண்டிப்பா லியோ கலெக்ஷன் இந்த படம் பண்ணாது. அது கீழே என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். தமிழ்நாடு நல்லா இருக்கு, ஆனால் மற்ற ஸ்டேட்ல ரொம்ப வீக்காக தான் இருக்கு. இந்தியா ஸ்டேட்ல தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஓடுறதுக்கு காரணம் இவங்க அந்த நிறைய பேக்கேஜ், இந்த எஸ்கே, விஜயகாந்த் சார், தலை ரெஃபரன்ஸ், தோனி,
இதெல்லாம் இங்க இல்லைங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் இல்ல இப்ப ஒரே விஷயம் தமிழ்நாட்டுல விஜய். வேற எந்த பெரிய படமும் ஓடல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விஜய்ங்க அவ்வளவுதான். ஒரே வார்த்தை விஜய் தான். இல்லைங்க ஆனா இந்த அளவுக்கு அப்போ ஓடுறது காரணம் விஜய். லியோ எல்லாம் மத்த ஊர்ல ஓடிச்சே ப்ரோ கேரளால. இது ஏன் ஓடல லியோ? அந்த படம் அடிஷனல் வேல்யூ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சாங் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. இவங்க படமா ஆரம்பத்துல லியோ இருந்து ரொம்ப இந்த படத்தை கம்பேர் பண்ணவே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ப்ரோ. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலா இருக்கே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்கான படம்லாம் கிடையாது. இது ரொம்ப நார்மலான ஒரு படம் தான் இருக்கு. நான் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து லியோ வாரிசை விட இது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க எப்பயும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வாரிசு வரும்போது கேட்டீங்கன்னா நான் படம் பார்த்ததுலேயே இந்த வாரிசு தான் சூப்பர் படம் சொல்லுவாங்க. லியோ வரும்போது நான் பார்த்த விஜய் படத்துல இந்த சூப்பர்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ, உங்களை பொறுத்த வரைக்கும் எது ஹையஸ்ட் கலெக்ஷன், ஜெயிலரா லியோவா? இப்போ வரைக்கும் புதியதா இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா அதுக்குதான் பல டைம் விளக்கம் கொடுத்தாச்சு. அப்புறம் நீங்க வடன்னு சொல்லிட்டீங்க, அதான் வழக்கமா? வடலாம் சொல்லுங்க ஏங்க. 2 படத்துக்கு மேல சொல்லிருக்கேன். 2 படத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. 10 கோடி 15 கோடி தான் இருக்கும் மொத்த ஓவர் கலெக்ஷன்ல. நிறைய ஸ்டேட்ல வந்து இந்த படம் அதிகம், சில நிறைய ஸ்டேட்ல இந்த படம் அதிகம். 2 படமே ஈக்குவல் டஃப். அந்த டஃப்னா எப்படின்னா 2 பேர்த்துக்குமே இந்த படமா அந்த படமான்ற மாதிரிதான் இவங்களுக்கே குழப்பமா இருக்கும். ரஜினிக்குமே விஜய்க்குமே இந்த படம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் தான் அந்த 2 படத்துலயும் வச்சு. அதனால கரெக்டா சொல்ல முடியும். கார்த்தி ப்ரோ, இப்போ காலிவுட்ல ஹையஸ்ட் க்ரோசர்னா 2.0 தானே இப்போதைக்கு? ஹிந்தி சேர்த்தா சொல்லலாம். அது எவ்வளவு ப்ரோ கலெக்ட் பண்ணிச்சு 2.0? ஹிந்தியே 200 கோடி ஆச்சுங்க. ஹிந்தி மட்டும் 200 கோடி. அதனால அது அதிகம். அது தூக்கிட்டு வந்து இங்க எழுதுனீங்க. தமிழ்நாட்டுலாம் பாத்தீங்கன்னா 100 கோடி தான் ஆச்சு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, கங்குவா ரிலீஸ் டே எப்போ ப்ரோ சொல்லுவாங்க? முடியல ப்ரோ. நவம்பர்ல ரிலீஸ். என்னாச்சு முடியல? இல்ல ப்ரோ, மண்டை வடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படியா? ஓகே. தனஞ்சன் இன்டர்வியூ குடுக்கறன்னு பார்த்து லியோ கோட்டு பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அவரு, கங்குவா பத்தி பேசாம. விஜய்க்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ அவரு? ப்ரோ தனஞ்சயனுக்கு எஸ்கே மேல ஏதாவது இஷ்யூ இருக்கா? நியோ தானே பேசுறது. ஆமா கார்த்தி ப்ரோ, ஆமா ஆமா. இப்படி அப்பாவித்தனமா பேசுறீங்களே, உங்களை நான் பிளாக் பண்ணேன், என்ன காரணம் தெரியல கார்த்தி ப்ரோ. அன்பிளாக் பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க ட்வீட் பார்க்க. இல்ல அன்பிளாக் பண்ணிட்டேன் சொல்றேன். இவ்வளவு விளந்தியா ஒரு ஓப்பன் மைண்டடா? இல்ல நானும் தனஞ்சய் அங்கிள் மாட்டான் விளந்தியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி. நான் உங்களை பிளாக் பண்ணிட்டேன்னு நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன். ஐயோ இந்த மனுஷன் பிளாக் பண்ணிட்டோமா அப்படின்னு. தேங்க்ஸ் ப்ரோ கார்த்தி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் வர பாத்தீங்களா சொன்னேன். ஓகே ஓகே, வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? சரி கார்த்தி ப்ரோ, விடாமுயற்சி எப்போ வரும்? வரும்போது வரும். கார்த்தி ப்ரோ அனங்கான் என்னாச்சு ப்ரோ? படம் ரெடி, சென்சார் ஆயிடுச்சு. யூஏ ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட்டிங். ரிலீஸ் டேட்டுக்கு ஆச்சுன்னா ரிலீஸ் தான். ரெண்டே பேர் இல்ல கார்த்தி ப்ரோ, இது கேரளாவை தவிர்த்து எல்லாமே லியோ அளவுக்கு தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கு. கோட் சொல்றேன். சூப்பர், வாழ்த்துக்கள். இல்ல உண்மையாவே சொல்றேன் ப்ரோ, நீங்களே பாருங்க. அதாங்க நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். என்னங்க என்ன உண்மையா சொல்றேன். ஆந்திரால லியோ அவ்வளவு பண்ணுச்சு. வாழ்த்துக்கள் தான் சொல்றேன், அவ்வளவுதான். என்ன இருக்கு வாழ்த்துக்கள். கோபிநாத், நீங்க யாரு ஃபேன் இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டீங்க? ரஜினி ஃபேனா அஜித் ஃபேனா? நீ கமல் ரசிகனா இல்ல வேற ஏதாவது ரசிகனா?
இல்ல கேரளா ஆந்திராவுல மழைன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. நீ அது கமல் நீ இல்ல ரசிகனா ஒரு இல்ல நிமிஷம் ரஜினி ஹேட்டரா? இல்ல அவரு லோகேஷ் வேணு மேல டிபி வச்சிருக்காருல லோகேஷ் கனகராஜ் மாதிரி. இல்ல அது மூஞ்சி எப்படி வேணா மறைச்சு வச்சுக்கலாம். லெட் ஹிம் ஸ்பீக். சொல்லட்டும், வாயை திறந்து பேசட்டும். இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. அதாவது இல்லம்மா, ஓவர்சீஸ்லாம் லியோ விட இந்தியன் 2 கூட நீ பேசல, நீ எதுக்கு இவ்வளவு பேசுற? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நடக்கிறத சொல்றேன். ம். அந்த மாதிரி கேரளாவிலயும் ஆந்திராவுல மழை, அதனால கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்குலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்களே பெங்களூர்ல பாருங்க, வெயில அததான் இல்ல சொல்றேனே இல்ல தவிர பெங்களூர்ல வெயில மழையா? கர்நாடகாவில சூப்பரா தான் போயிட்டு இருக்குங்க படம். அப்படியா? ஓகே, செக் பண்ணி சொல்லுங்க, அப்படியா? கேட்டுக்கிறோம். போய் பாருங்க. அவங்களே என்ன சொல்லிக்க புரியல வேண்டியதான். இல்ல பாட்டு தான் இருக்கும், சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்க எதுக்கு ப்ரோ பதட்டப்படுறீங்க? ஒரு நிமிஷம், நீங்க நான் எதுக்கு பதட்டமே பதட்டப்படுறீங்க? படல ப்ரோ, எந்த நான் படம் ஜாலியா நல்ல பேசிட்டு படமா இருக்கேன். இருந்தாலும் ஓடணும்னு தான். ஒரு நிமிஷம், எந்த படமா இருந்தாலும் ஓடணும்னு தான் கண்டிப்பா நினைப்போம். அந்த நல்ல மாதிரி படமா ஓடிட்டு இருந்தா இருக்கு. இல்ல நல்ல படமா உங்களுக்கு இருந்தா எதுக்கு? சூப்பரா ஓடட்டும். நல்ல படமா இருந்தா சூப்பரா ஓடட்டும். இந்தியன் 2 மாதிரி படம் வரக்கூடாது, அவ்வளவுதான் என்னோட லாஜிக். நீ என்ன பேச வரேன்னு தான் நான் கேக்குறேன். நீ வந்து இந்தியன் சரி, 2 ஓகே. சப்போர்ட் பண்ணு, நான் கேட்டுக்கிறேன். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கூட நீ பேசுறது கேக்குறேன். நீ யாரு என்னன்னே தெரியாத சரி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கே. சரி, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். அப்படிலாம் எஸ்எஸ் டோல் அப்படிலாம் ஒருத்தரை இல்ல பிடிக்குன்றதுக்காக கனி, அவங்களுக்கு ஒரே மட்டும் தான் நிமிஷம் சப்போர்ட் நான் பண்ணணும், பேசிக்கிறேன். மத்ததெல்லாம் பேசக்கூடாதுலாம் எதுவும் ஒரே கனி நிமிஷம். கிடையாது. இல்ல நான் கனி சொல்றேன். நீங்க அவர்கிட்ட எந்த படமா புரியுங்க, அது இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அவரு சொல்லிட்டு ப்ரோ, பேசிட்டு கேக்குறேன். அதுதான் எந்த படமா இருந்தாலும் ஓடணும்னு தான் நினைக்கிறோமே தவிர, உங்களை மாதிரி ஏன் ஓடிச்சு, கலெக்ஷன் ஆச்சா, இந்த மாதிரி கேள்வி, நெகட்டிவான அப்படியெல்லாம் கேள்வி பேசவே நீங்க இல்லையே, தான் கேக்குறீங்க. அப்படியெல்லாம் பேசவே இல்லையே. யாரு பாசிட்டிவா தான் பேசுனீங்க? நான் சொல்றேன். இல்ல அப்படியெல்லாம் யாருமே பேசலையே, ஒண்ணுமே தப்பா பேசலையே. அது பாட்டுக்கு நல்லா இருந்தா நல்லா ஓடுட்டும், அவ்வளவுதானே. யார் என்ன இல்ல தப்பா நான் பேசுனா? எதுக்கு ஒரு நிமிஷம் நான் எதுக்கு அதை கார்த்தி ப்ரோட்ட சொல்ல வந்தேன்னா, நீங்க இந்த வீக்கெண்ட் எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட அது வாரிசு கலெக்ஷன் கிட்ட வந்துருமே. அவங்க அலௌன்ஸ் பண்ண அந்த 300 கிட்டத்தட்ட வந்துரும்ல. முதல் வரட்டும், நாளே நல்ல விஷயம் 100. தானே ப்ரோ, நல்ல விஷயம் அதுதாங்க தானே, சொல்றேன் வரட்டும். ப்ரோ, அதுதான் ப்ரோ சொல்றேன். இங்க நீங்க வந்து கேரளாவை மட்டும் சொல்றீங்கல்ல, அதுக்காக சொல்ல வந்தேன் நான். இல்ல நீங்க பேசுனதுக்காக நான் கேட்டேன். இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு நீங்க பேசுறதுக்காக நான் கேட்டேன். சரி, நல்லா நான் ஓடுச்சா உங்ககிட்ட நல்லா ஓடுங்க பாருங்க. ஒன்னே ஒண்ணு நான் கேக்குறேன் ப்ரோ. கோயம்புத்தூர்ல ஒன்னே தான் ஒண்ணு இருக்கேன். கோயம்புத்தூர் நல்லா ஓடிட்டு இருக்கு, நல்லா ஓடுட்டும், ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வர செவ்வாய்க்கிழமை வரைக்குமே நல்லா தான் இருக்கு. நீங்க பாருங்க. தமிழ்நாட்டை சொல்ல சரி, நான் ஃபுல்லா வேணா சொல்றேன். இல்ல வேணா பாத்துக்கிறேன். ஜென்ரலா வைபர் ஓவரால் ஓவர்சீஸும் நல்லா அசம்ஷன் போயிட்டு இருக்கு. பேசுறது. வைபர் இல்ல ஓவர்சீஸ் இல்ல கலெக்ஷன் அதுதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஓவர்சீஸ்ல லியோ அளவுக்கு பண்ணிட்டு இருக்கு. நீங்க அதுலயாச்சும் எல்சி நல்ல லொகேஷன் நம்ம விஷயம், சொல்லிட்டு நல்லா இருந்தோம்ல. பண்ணிட்டோம். குட், நல்லா அதுதாங்க பண்ணிட்டோம், தப்பு சொல்றேன். இல்ல. நல்ல இல்ல நீ படம் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றேன். இல்ல நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்ற. நீங்க என்ன ட்ராக்கரா? சரி, நீங்க ஓகே. ஒரு நம்ம கமல் விஜய் பத்தி ரசிகன் தான் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. இப்ப ஏங்க, எதுக்கு நான் நீங்க வந்து சொம்படிச்சிட்டு ஒரு இருக்கீங்க? நிமிஷங்க. நான் அப்படி சொல்றதால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீ கேக்குறேன். இல்ல என்ன பிரச்சனைன்னா, நீங்க விஜய் ரசிகர்கள் எழுத்து பக்கத்துல வச்சுக்கணும், அடுத்த கமல் படம் வந்தா கூடயே வச்சுக்கணும் மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது அதான் என்ன பிரச்சனை. கதையா இருக்கு? சரி, விஜய் ரசிகர்கள் அப்படிதான் நினைச்சா ப்ரோ, படத்தை ஓட்டிடுவாங்களா? எனக்கு அப்படிதான் ப்ரோ நீ புரியலையே. ஆமா ப்ரோ, அப்படிதான் நீ சில்லறத்தனமா நடந்துக்கிற. ஓகே, நீங்க எப்படி இல்ல ஒரு விஜய் நிமிஷம். ரசிகர்களை பத்தி என்னோட என்ன இப்ப தாட் இல்ல இந்தியன் இல்ல ஓடிருச்சா என்ன விஜய் ப்ரோ, ரசிகர் சப்போர்ட் என்னோட பண்றீங்க? தாட் இல்ல என்ன ஒரு எஸ்எஸ் நிமிஷம் டோல் கனி, நான் இது என்ன? பேசிக்கிறேன். ஒரே நிமிஷம். சரி, என்னோட நான் விஜய் தாட் ரசிகரை பத்தி என்னோட நினைக்கிறேன். அதான் சொன்னேன். ஒரு நிமிஷம் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு கூலி படம் அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. எதுக்கு கரெக்ட். வந்து இப்ப இந்த கோட் ரிலீஸ் ஆகிற சமயத்துல தினமும் ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆகிற வீக்ல விட்டீங்க. இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, உடனே இன்னைக்கு பாட்டு விடுறன்னு ஒரு அப்டேட். எதுக்கு இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க? ப்ரோ, மார்க்கெட்ல ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு நீங்க உங்களோட தான் நோக்கம் சொல்லிட்டீங்களே, நாங்க உங்களோட படத்துக்காக நோக்கம் என்ன நடிக்கல. தெரியுமா? உங்களோட இல்ல இல்ல நோக்கம் என்ன இல்ல தெரியுமா? ஒரு இல்ல இல்ல நிமிஷம் இல்ல 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 நீ பேச சொன்னதை புரிஞ்சு விட்டுட்டு. பண்ணிப்பார். நீ என்ன சொன்னேன்னு நீ தெரிஞ்சுக்கோ. நாங்க வி ஆர் நாட் இன் மார்க்கெட். நாங்க அதுக்கு மேல நாங்க பாட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், தனியா ஓடிக்குவோம் நீ சொல்லிட்ட. மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாருமே எல்லாம் பண்ணுவோம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? ப்ரோ, அதுதான் ப்ரோ கேக்குறேன். கரெக்டா எதுக்கு ப்ரோ அந்த ஒரு படம் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த சமயத்துல எதுக்கு இந்த இவ்வளவு அப்டேட், டெய்லி ஒரு அப்டேட் அத பத்தி ரிலீஸ் எல்லாம் ஆகி? எங்களுக்கு இல்ல பிரச்சனையே இப்போ இல்ல. விஜய் ஒரு படம் ரிலீஸ் ஆனா மாசத்துக்கு வேற அப்புறம் எந்த எங்களுக்கு அப்டேட்டும் ரிலீஸ் ஆகுது விடக்கூடாதா? படம். இல்ல என்ன ப்ரோ ஒரு என்ன நிமிஷம் மோனோபோலி மாதிரி ஏங்க, பண்ணிக்கிட்டு ஒரு இருக்கணும், நிமிஷம். அப்படிதான் இருக்கும்னு ஒரு நினைக்கிறீங்க சரி நீங்க? மாசத்துக்கு நான் அப்புறம் எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகுது. நாங்க இன்னைக்கு ஆடியோ லான்ச் இது ஃபர்ஸ்ட் அடுத்த சிங்கிள் மாசம் 9th சொல்றோம். உனக்கு என்ன அடுத்த பிரச்சனை? மாசம் 10ஆம் தேதி எப்பயோ வருதுன்றாங்க. ஒரு நிமிஷம் அடுத்த நான் மாசம் 10ஆம் சொல்றேன். தேதி வருதுன்னா இப்ப இருந்தே ப்ரொமோட் பண்ண சொல்ல விடுங்க. ஒரு ஆரம்பிக்கிறாங்க. நிமிஷம். இது என்ன? விஜய் படம் வந்தாலே வேற ஒரு எதுவும் நிமிஷங்க. விடக்கூடாதுன்னு என்ன இது அர்த்தம் இல்ல? கூலி படம் அடுத்த வருஷம் வரப்போகுது. இவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து விஜய் படம் வர்ற சமயத்துல ஏமா அது கூலி ரிலீஸ் கூலின்னு ஆகிற கதற? வரைக்குமே
எங்க ஒரு படம் நிமிஷம் வேட்டைன்னு இருக்கு. இல்ல இப்ப கூலி படத்தை வந்து கூலி நீ படத்தை பத்தி எதுக்கு ட்விட்டர்ல கூலிய பத்தி போட்டனால கதற? ஏங்க கோட்டோட நாங்க ஏங்க ஒரு வேட்டையில தான் நிமிஷங்க நீங்க பார்த்திருக்கோம். நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. அப்படியா கேளுங்க. பேச விடுங்க. பாத்திருப்பீங்க விஜய் அப்டேட் வந்தா அஜித் அப்டேட் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கதை தான் இது. படம் வரும்போது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? அதே மாதிரி படம் இல்ல வந்துருச்சு, இல்ல 2 இல்ல நாள் தான் இல்ல ஆகுது, வைபர் அதுக்குள்ள வேட்டையன் சாங் வைபர் விட போறோம்னு ஒரு அப்டேட். வைபர் நீ கமல் உங்களோட ரசிகனா? உங்களோட இல்ல 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 நீ வரக்கூடாதா கமல் ரசிகனா இல்ல வேற யாராச்சா? வரக்கூடாதா ப்ரோ, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரியாது ப்ரோ. இந்த அரசியல்லாம் இல்ல உங்களுக்கு இல்ல புரியாது. நீ இல்ல கமல் வரக்கூடாதெல்லாம் ரசிகனா இல்ல கேட்காதீங்க. வேற யாராச்சா? ரசிகர்லாம் விடுங்க வரக்கூடாதெல்லாம் கேட்காதீங்க. இவங்களோட ரசிகர்லாம் கதைலாம் நீ உங்களுக்கு கமல் தெரியாது. ரசிகனா இல்ல அப்புறம் வேற நீங்க யாராச்சா? என்ன இப்ப என்ன கமல் ரசிகனா தான் கேக்குறேன். என்ன புரியல எனக்கு. அப்படியா? கமல் பொதுவான ரசிகனா அதை மட்டும் பத்தி பொதுவான பேசு. சரி உன்னோட ஓகே. தக் லைஃப் பொதுவான எப்போ வருதுன்னு பேசு, அவ்வளவுதான். சும்மா ஒரு இதுக்கு நிமிஷம் நீங்க ப்ரோ, நடுவுல நான் கொண்டு இது பண்றது. கேட்கிறேன் ப்ரோ. நீங்க பதில் சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு அடுத்த வருஷம் படம் வருது. கரெக்டா படம் வரும்போது டெய்லி ஒரு அப்டேட் விட்டீங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டீங்க. இப்ப ஆமா படம் வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நாங்க வேட்டையின் சாங் விடுறோம்னு ஒரு அப்டேட். என்ன ப்ரோ ஆமா, உங்களுக்கு என்ன ப்ரோ? எங்களுக்கு ஒரு ஏங்க மாசத்துல ரிலீஸ் இல்லைங்க இருக்கு, நாங்க அடுத்த பண்றோம். மாசம் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் இருக்கு, அவங்க விடுறாங்க பாட்டு. இல்ல படம் ரிலீஸ் ஆனனால பாட்டை விடக்கூடாது, எங்க படம் வந்தா ஒரு வாரத்துக்கு எந்த படத்தை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடாது. என்னங்க இது பேச்சு அப்படி இது? கிடையாதுங்க. இதுல எல்லாம் நிறைய இருக்கு, புரியுதுங்களா? ஒரு விஷயம் வந்து மறைக்கணும்னா இன்னொரு விஷயத்த விட்டு அந்த திசை திருப்புறது, புரியுதா? இல்லங்க அப்படி அட்டென்ஷனை பண்ணா அதெல்லாம் திருப்புறது, ஒண்ணும் அதான் கிடையாது, விஜய் அதெல்லாம் ஒண்ணும் அட்டென்ஷனை கிடையாது. இல்ல திருப்புற வேலையை அப்படி இன்டெலெக்சுவலா பண்ணணும் யோசிச்சாதான் அப்படி இருக்கும். பண்ணிருக்கலாங்க. 2 நாள் கழிச்சு கொடுக்கும். 5ஆம் தேதியே பண்ணிருக்கலாம். இப்படி இன்டெலெக்சுவலாலாம் யோசிக்காதீங்க ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணுமே ப்ரோ. கிடையாது. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். யோசிக்காதீங்கலாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி சினிமாவில் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. படம் இல்ல 10ஆம் தேதி வைபர் சரி ரிலீஸ் ஆகுது, வைபர் படம் 10ஆம் தேதி சரி ரிலீஸ் வைபர் ஆகுது, பாட்டு வரும்னு அனிருத் எப்பவோ ட்வீட் போட்டாப்ல, மனசுல பாட்டு ரெடி ஆகிட்டு தக் லைஃப் இருக்குன்னு. எப்போ நீ இன்னைக்கு தக் ரெடி லைஃப் எப்போ ஆயிடுச்சுன்னு ரிலீஸ் பண்ண ரிலீஸ் நீ இந்த இது வீடியோ மணிரத்னம் படத்தை? ப்ரோ ஒரு நிமிஷம், அதை தான் நான் கேட்கிறேன். கூலி அப்டேட் இந்த வாரம் விடணுமான்னு கேட்கிறேன் நான். படம் அடுத்த வருஷம் வர இல்ல போறதுக்கு இல்ல எதுக்கு இல்ல இல்ல உங்களுக்குன்னு இல்ல கேட்கிறேன். இல்ல 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 படம் நான் ரிலீஸ் ஆகிற கேட்டது முதல் இல்ல நாள் இல்ல இல்ல ரஜினி அப்டேட் இல்லங்க எதுக்குன்னு தக் கேட்கிறேன். கூலி அப்டேட் லைஃபோட விட்டதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தக் கேக்குறேன். லைஃபோட ஃபர்ஸ்ட் இது எப்போ கூப்பிட்டீங்க நீங்க? எப்போ விட்டீங்க சொல்லுங்க. ஏ நீ தானமா சொல்லணும், நான் எதுக்கு அவனோட கதையெல்லாம் நீங்க பேசுறேன்? தான் கேட்டீங்க, நீங்க தான் சொல்லணும். ஓ, அப்ப நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணுமா? ஏன்னா அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லணுமா? ப்ரோ எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல நீங்க தானே தக் சொல்லணும். லைஃப் கூப்பிட்டீங்க, தக் லைஃப் கூப்பிட்டீங்க, சொல்லுங்க. அது ஒரு வீடியோ ஏங்க அதுதாங்க நோட்டுறீங்களா? தெரியலங்க, சொல்லுங்க. எப்போ விட்ட, எந்த டேட்ல சொல்லுங்க. விமல் படம் ரிலீஸா போட்டீங்களா? அப்ப புரியல. விமல் படத்தை என்ன நீங்க வந்து இது பண்றீங்களா? என்ன ட்ரை பண்றீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? உங்ககிட்ட என்ன டேட் வரையும் நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன் பிஏவா? சம்பந்தம் இல்லாம ஆனா இப்படி கனெக்ட் வைபோ ப்ரோ, இப்படி சம்பந்தம் இல்லாம ஆனா ப்ரோ கனெக்ட் இது பண்றதெல்லாம் ஓவர் ப்ரோ. சம்பந்தம் இருக்கு ப்ரோ. இப்போ விஜய் உங்களுக்கு படம் தெரியும், வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. இது சம்பந்தம் இல்ல இருக்கு ப்ரோ, இருக்கு 10ஆம் தேதி இருங்க 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 சரி இருக்குன்னே வச்சுக்கலாம். வேட்டையன் படம் 10ஆம் தேதி வருது சரிங்களா? இப்ப எப்ப பாட்டு விட்டா கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லுங்க, பாட்டுக்கு அப்டேட் நீங்களே சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம். கூலி இன்னைக்கு தேதி சரி நான் செப்டம்பர் 8, சொல்றேன். இன்னும் ஒரு மாசம் அந்த கூட இல்ல, அப்டேட் இருங்க. யாரும் சொல்லுங்க. கண்டுக்கலங்க, அது வேற விஷயம். அதை யாரும் கண்டுக்கல. படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ம், ஆனா இது ட்ரை பண்றாங்கன்னு ம், சொல்றேன். ம். நீங்க பொதுவா கேள்விப்பட்டிருப்பீங்க, விஜய் அப்டேட் வந்தா ஏதோ அஜித் போட்டோ போடுறாரு சரி இருங்க ப்ரோ, அப்படின்ற மாதிரி சரி இருங்க பேசுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அதெல்லாம் விடுங்க. வலை பேச்சு எல்லாம் எப்போ பாத்திருக்கீங்களா? அதுலயும் எப்போ சொல்லுவாங்க. வந்து வலை பேச்சுலாம் ஒரு இருங்க ஆளுன்னு அவங்க ஏங்க, இதெல்லாம் ஒரு எடுத்துட்டு நிமிஷங்க. வராங்க. உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ப்ரோ இது நியூஸ் எப்படி இந்த இவ்வளவு ஒரு விஷயம் வந்து படத்துல இல்ல. வர சரி எனக்கு வலைபேச்சு, சரி இருங்க, வைபரு, ஒண்ணு இல்ல நீங்க இந்த சொல்லுங்க ப்ரோ. கமலஹாசன் ஃபேன்ஸ் ஒரு 4 பேரு, எப்போ இதுக்கெல்லாம் ஒரே ரேஞ்சு தான். இல்ல ப்ரோ, இப்போ வந்து வேட்டையன் சாங் எப்போ அப்டேட் விட்டா கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது வேட்டையன் வந்து பொதுவா வந்து வேட்டையனை மட்டும், இப்ப வேட்டையன் மட்டும் வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. சரி படம் வரப்போகுது அடுத்த மாசம் விடுறாங்கன்றது அது வேற விஷயம். ஆனா கூலின்றது அடுத்த வருஷம் வரப்போகுதுங்க. அது படம் ரிலீஸ் ஆகிற வீக்ல வந்து ரஜினி அப்டேட் வந்து படம் ரிலீஸ் கேரக்டர் ஆகிறதுக்கு முதல் நாள் இன்ட்ரோடக்ஷன் 2 நாள் போஸ்டர் வரைக்கும் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. விட்டுருக்காங்க. டெய்லி இல்ல ஒண்ணு ஒண்ணு இல்ல டேய், ஒண்ணு நீ இல்ல ஒண்ணு ஏன்னா இல்ல விஜய் ஒண்ணு ஃபேன்ஸை இல்ல நக்கிட்டே இருங்க இருக்க இருங்க ப்ரோ. வைபர்? உனக்கு என்ன அவனுங்களை வச்சு நீ கூலி இருக்குல்ல, வாழணுமா இருங்க நீ? கூலி ஒரு விடுங்க. நிமிஷம். வேட்டையன் ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. வேட்டையன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேட்டையனுக்கு எப்போ இல்ல இல்ல வந்துச்சு அப்டேட்? வைபர், நீ எப்படி இந்த ஒரு விஜய் நிமிஷம். ஃபேன்ஸை இப்ப ஆக்டிவேஷன் நான் நக்கிட்டே பேசினது, இருக்கணுமா நீ? இப்ப நான் தெளிவா தானே பேசினேன். வேட்டையன் வர்றது கூட பெரிய நானும் தெளிவா மேட்டர் தான் இல்ல. பேசுறேன். ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, வேட்டையனோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன். வேட்டையன்ல அமிதாப் இருக்காப்ல, ஃபகத் ஃபாசில் வேட்டையன் இருக்காருன்னு சொல்லலைங்க, போன கூலி வருஷமே விட்டாங்க. வந்துருச்சு. வேட்டையன் எங்க இப்ப விட்டாங்க? சரி, போன கூலி எங்களோட அடுத்த வருஷம் படம் நாங்க இந்த பண்றோம். வருஷம் ரிலீஸ் ஆகிற நீ என்ன, நீ வந்து ப்ரோ, ஒரு உனக்கு நிமிஷம் என்ன, ப்ரோ இருங்க. உனக்கு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை நல்ல உனக்கு பாயிண்ட், வாழ்க்கையில? நான் பேசுறேன் ப்ரோ, இருங்க ப்ரோ வைபர் அப்படி விட்டா இருங்க என்ன ப்ரோ, நான் பேசுறேன் பாரு இருங்க. விட்டா என்ன இல்ல வேட்டையன் வந்து இந்த ஒரு வருஷம் தான் நிமிஷம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா ஒரு போன வருஷமே வேட்டையனுக்கு வந்து இருங்க, ஒரு நிமிஷம் ஃபகத் ஃபாசில் இருக்காங்க, அமிதாப் பச்சன் ஒரு இருக்காங்கன்னு அப்டேட் ஒரு டெய்லி நிமிஷம் இருங்க. வந்துச்சு. அதே ஏங்க மாதிரி அப்படி அடுத்த வருஷம் ஏங்க ரிலீஸ் ஆகிற கூலிக்கு இந்த வருஷம் வந்திருக்கு, ஒரு அவ்வளவுதான். நிமிஷம் இருங்க. அப்பயே விட்டா கூட என்னங்க பிரச்சனை வைபர்? சொல்லுங்க. ஆஹ் உங்க பிரச்சனை சொல்லுங்க.
பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றதுன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏய் பிளான் உனக்கு பண்ணி பண்ண இது கூட எதுவுமே உங்களுக்கு ரஜினி பிளான் பண்ணா கிடையாது பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்குமாமா உனக்கு? ப்ரோ உங்களுக்கு வந்து நீ தயவு செய்து நடந்த டெய்லி இல்ல ஒரு இல்ல நிமிஷம் தயவு பேச செய்து விடுங்க. 5 நிமிஷம் எம்என்எம் நீ ப்ரமோட் பண்ணி உன்னோட ட்வீட் போட்டேன்னா உனக்கு ஒரு 2 ஓட்டா சேரணும். திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு திருப்பி நிமிஷம் திருப்பி நான் ரஜினி பின்னாடியே சுத்திட்டு இருக்காத. பேச விடுங்க ஒரு நிமிஷம். இது எல்லாமே வந்து பேசல உன்னை பாரு, உன்னையில பேச விட்டு வேடிக்கை பார்த்து இப்ப பேசுறோம். நீ தயவு செய்து உனக்கு ஏதாவது கமல் மேல இருங்க ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கமலை பத்தி பேசி 5 நிமிஷம் பேசி ஒரு 2 ஓட்டை இழுக்கப்பாரு. சும்மா எதுவுமே இல்லாம சும்மா வந்து ரஜினி ஹேட்டர் மாதிரியே பேசிட்டு இருக்காத. என்ன புரியல, ஒரு நான் இந்த கேள்வி இடத்துல கேக்குறேன். பேசுறேன்னா உனக்காக ஒரு தான் நிமிஷம் பேசுறேன். ப்ரோ நீங்க கேள்வி கேட்டிக்கு நானே பதில் சொன்னேன்ல ப்ரோ. நீங்களே சொல்லுங்க. இப்போ வேட்டை எனக்கு வந்து அமிதாப் பச்சன் போஸ்டரும் ஃபகத் ஃபாசில் போஸ்டரும் எப்போ வந்துச்சு சொல்லுங்க. எப்போ வந்து சொல்லுங்க ப்ரோ. எல்லாமே சொல்லுங்க, நீங்களே ஒரு சொல்லுங்க. நிமிஷம் நடந்த பல விஷயங்கள், அவரு விஜய் பத்தி பேசினது, இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, யார் படம் வருது, நடந்ததும் நடக்க போறதும் அந்த நேரமும்ன்றது ரொம்ப முக்கியம். டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம் ப்ரோ. அதெல்லாம் சும்மா ஆமா வந்து ஆமா எதை பேசணும்னு நீங்க தான் அதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இத்தனை தெரியும். பேர் இருக்காங்க. நீங்க இருங்க இதையும் விடுங்க. ஜெயிலருக்கு நம்ம எடுப்போம். ஜெயிலருக்கு இவங்கவுங்க இருந்தாங்கன்னு படம் என்ன இல்ல ரிலீஸ் இல்ல ஆகும் போது இல்ல ஏதாவது ப்ரோ, விட்டாங்களா? இதுல பேசவே வேணாம். ஜெயிலர் வந்து சுனில்னால ஓடுச்சுன்னு சொல்றான் பாருங்க. இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அதாவது சுனில்னால சந்தானம் மாதிரி ஒரு ஆள் ஒரு வந்து நிமிஷம் நடிச்சா ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் 200 கோடி கிடைக்கும்னா அதையும் விடுங்க, இருங்க. பேச விடுங்க கோட் லியோல சுனில்னால ஓடிச்சுன்னு இல்ல, லியோ தெலுங்குல யாரு இருக்காருன்னு இருங்க. கேட்டாரு. ஒரு நிமிஷம், தெலுங்குல யாரு இருக்கா அந்த படத்துலன்னு கேட்டாரு. அவர் தெலுங்கு நடிகர் தான், அவர் ஆமா 2 படத்துல ஆமாயா ஹீரோவா நீ நடிச்சிருக்காரு. ஆமா ப்ரோ நீ அதை விடுங்க சைட் ப்ரோ. ஆக்ட்ரஸ் கூட லியோ சொல்லுவ. இருக்குல்ல ப்ரோ. தெலுங்குல இருந்து இந்த சைட் ஆக்ட்ரஸ் நடிச்சாங்கன்னு அதை நான் உட்காந்து கேட்டிருக்கணுமா? இல்ல சுனில் கிரவுட் புல்லிங் இல்லன்னு சொல்ல வர்றீங்களா? ப்ரோ அப்ப சுனில் தனியா எவ்வளவு படம் நடிச்சான் ப்ரோ? எவ்வளவு சம்பாரிச்சாரு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஒரே அந்த ஒரு படத்துல நல்லா ராஜமௌழி நடிச்சாரு படத்துல அது இல்ல சொல்றாரு இல்ல சுனில். நான் சிம்பிளா சொல்றேன். ஒரே ஒரு ராஜமௌழி படத்துல ஒரு ஹீரோவும் நடிச்சா அப்படி அந்த படம் ஓடிச்சு, அவ்வளவுதான். அது ராஜமௌழிக்காக ஓடிச்சு. சும்மா வந்து இதெல்லாம் இப்ப சொல்றீங்க. விக்ரம்ல விஜய் சேதுபதிக்காக ஓடிச்சு. நீங்க விஜய் சேதுபதி அதுக்கு முன்னாடி எத்தனை 100 crore கொடுத்தாரு படம்? இல்ல நல்ல விஷயம் தானே. விஜய் சேதுபதி நல்ல ஆக்டர் தானே. பகத் வாசிலுக்காக ஓடிச்சு. நீங்க பகத் ப்ரோ வாசில் ப்ரோ எத்தனை 100 பழைய crore கொடுத்தாரு ஒரு விக்ரம் நிமிஷம், பழைய கதையெல்லாம் போவேனா, அதை விட்டுருங்க. இல்ல இல்ல கரெக்ட். யாரு கேள்வி கேக்குறீங்க? முடிஞ்சு போச்சு படம் அது. நான் தான் கேக்குறேன். நீங்க அப்படித்தானே பேசுனீங்க அன்னைக்கு ரஜினி ஃபேன் ஐயோ விஜய் ப்ரோ, சேதுபதிக்காக விக்ரம் ஓடுனீங்க. ஜெயிலர் இதெல்லாம் நான் விட்டுருங்க ப்ரோ, எல்லாம் முடிஞ்சு பேசல. போச்சு. நான் இதெல்லாம் பேசல. பைபர் பேசினது நான் கேள்வி கேட்டேன், அவ்வளவுதான். ப்ரோ இல்ல நான் சொல்றது காரணம் இருக்கு. டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது நான் சொல்ல வர்றது, ஒரு படம் ஒரு பெரிய படம் வருது, அதுக்கு முதல் நாள் 2ஆவது நாள் வரைக்கும் ரஜினி அப்டேட் விட்டுட்டு இருந்தா அது என்ன காரணம், எதுக்குன்றது ஒரு கேள்வி வரும். என்ன காரணம்? ஏன் விடக்கூடாதா? ப்ரோ என்ன திரும்ப விடக்கூடாதா? திரும்ப நீங்க ஒரே கேள்வி, விட்டா என்ன தப்பு? திரும்ப கேள்வி அதே கேள்வி கேட்காதீங்க. விடக்கூடாதுன்னு யார் சொன்னது? நீங்க கேட்கறது நீங்க வந்து பாயிண்ட்லெஸ்ஸா ஒரு 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 2 புள்ளியை வந்து நீங்க பாயிண்ட்லெஸ்ஸா நீங்க இணைக்கிறீங்க. சரி நான் அவ்வளவுதான். சொல்றேன். லியோ படம் பூஜை போட்டனே 10 நாள் டெய்லி போஸ்டர் விட்டாங்க. கரெக்டா? வேட்டையன்னு பூஜை போட்ட ஆரம்பிச்சுல வரிசையா 4 நாள் போஸ்டர் போட்டாங்க. அதே மாதிரிதான் கூலிக்கு எனக்கு தெரிஞ்சு இப்பதான் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் வரிசையா 4 பேருக்கு கேரக்டர் இல்ல இல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நிமிஷம், ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ப்ரோ ஒரே நிமிஷம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இல்ல ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ண எல்லாருமே இப்போ வந்து ஸ்பாட்டுக்கு வர போறாங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் போய்டும்னு சொல்லிட்டு தான் இப்போ அனௌன்ஸே பண்ணாங்க. மத்தபடி எந்த இன்டென்ஷன் அதுல கிடையாது. யார் யார் இருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி தெரியவே இல்ல. படம் ஷூட்டிங் ஆறதுக்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ்மென்ட்லாம் வந்து இவங்களே போட்டாதான் பெரிய கிரவுட் வந்து இன்வால்வ் பண்றாங்க. இல்ல பைபர் நீ இந்தியன் 2 கூட இதுல பேசவே இல்லையே. நீ ஏன் விஜய் படம் வரும்போது மட்டும் வந்து பேசுற? நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் காரணம் இல்ல விஜய் ஃபேன்ஸ் தான் உன்னை வந்து அசிங்கமா திட்டுனாங்க. சரி ஒரு நிமிஷம் இன்னொன்னு பேசுறேன். ஒரே நிமிஷம், நான் எதுக்கு சொல்ல இல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. முதல்ல பதில் சொல்லிட்டு போ. ப்ரோ அததான் விஜய் ஃபேன்ஸ் தான் உன்னை கூப்பிட்டு அந்த என்னென்னமோ கத்திட்டு எல்லாம் பேசினா ஒருத்தன் ரொம்ப அசிங்கப்படுத்தணும் உன்னைய. நீ கூட எனக்கு வந்து இதுக்கு மேல வந்து நான் உங்க கூட பழகவே மாட்டேன்ல ஒதுங்குன்னு இல்ல. இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், நான் பேசுறதுக்கு சொல்ல இல்ல வரேன். நான் கேக்குற பதில் சொல்லு ப்ரோ. இல்ல நான் கேக்குற பதில் சொல்லு. பதில் சொல்லிட்டு ஒதுங்கு. என்ன கேள்வி? வேற ஸ்பேஸ்ல நடந்தது அவரோட மத்த விஷயத்தெல்லாம் இதுல எங்க கேக்குறீங்க? என்னங்க வேற ஸ்பேஸ்ல நடந்தது மத்த விஷயத்துல நடந்ததெல்லாம் எதுக்கு இதுல கேக்குறீங்க? யார் இது பேசுறது? யார் பேசுறாருன்னா என்ன? இல்ல யாருன்னு கேட்டேன். கனியா
ஏங்க ஆமா ஆமா நீங்க 2 பேரும் தான் வந்து கமலை தூக்கி உங்களை கூட பிடிச்சிட்டு தான் போய் பேசுறது. கபிலன் ரஜினி ஃபேன் ஹெட் உங்களை கூப்பிட்டு அசிங்கமா திட்டினா ப்ரோ அதை ப்ரோ பத்தி என்ன கனி பதில் இதெல்லாம் சொல்றீங்க? நான் அதுக்கு எல்லாம் சிம்பிளா தேவையில்லை. சொல்றேன். எதுக்கு நானும் வைவருமே சரி கெட்ட விடுங்க வார்த்தை திட்டி இருக்கேன், ப்ரோ. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. சரி ஓகே ஓகே அது தேவையில்ல ப்ரோ. அதை நம்ம இன்னொரு ஸ்பேஸ்ல பேசுவோம். நான் எதுக்கு இல்ல சொல்ல இல்ல வரேன்னா அதான் சொல்றேன், இந்த மாதிரி அன்வான்டா வேற ஸ்பேஸ்ல உள்ளதெல்லாம் இதுல இல்ல பேசாதீங்க. கனி, நான் என்ன கேக்குறேன்னா இங்க ஒரு காமன் ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதான் அந்த ஸ்பேஸ்ல இங்க என்ன திட்டினதை பத்தி கேக்குறீங்க. பேசுறோம்னா அதை உங்களை ரஜினி பேசலான்னு ஃபேன் கேக்குறேன். ஹெட் கபிலன் கூப்பிட்டு உங்களை அசிங்கமா சரி திட்டினா இல்ல இல்ல அதான் கனி சொல்றேன். உங்க கனி ரஜினி கனி ஃபேன் நிறைய பேர் ஹெட் உங்ககிட்ட ஒருத்தன் கேட்டாங்கல்ல, அசிங்கமா அதே கேள்வி திட்டினா நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ முதல்ல கமல் ஃபேனா? இல்ல நான் அததான் சொல்றேன், நான் யார் ஃபேனு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் நீ எதுக்குமா நீ மத்த எல்லாம் வந்து ஸ்பேஸ்ல பேசிட்டு திட்டினதை இருக்க? பத்தி எல்லாம் இல்ல இல்ல, கேட்காத. ஏன்னா நான் வந்து ரஜினி ஃபேன் நான் பேசிட்டு கூப்பிட்டு இருக்கேன். ரஜினி ஃபேன் அசிங்கமா இல்ல இல்ல திட்டினா கனி தெரியுமா கனி கனி, தெரியாதா? அதை நான் மறந்துட்டியா? ரஜினி ஃபேன் நான் பேசிட்டு இருக்கேன். நீ எல்லாம் யாருன்னே தெரியாம எதுக்கு நீ பேசிட்டு அததான் இருக்க? நீ ரஜினி ஃபேன்னா கபிலன் ஒரு ரஜினி ஃபேன் உன்னை கூப்பிட்டு அசிங்கமா ஆமா, நான் திட்டினான்ல, திருப்பி அது திட்டல, தெரியுமா? நான் திருப்பி மறந்துட்டியா இல்ல திட்டல, ஞாபகம் இருக்கா? நான் திருப்பி அவனை திட்ட ஏன் தானே செஞ்சேன். மறுபடியும் போய் அங்கேயே நான் போய் உடனே திட்டு. இல்ல இல்ல, இங்க நான் எதுக்கு அவனை திருப்பி பேசிட்டு அங்க திட்ட போய் தானே திட்டு. செஞ்சேன். நான் அவனை கொஞ்சிட்டு இல்ல. என்ன திட்டின? என்ன திட்டின? என்ன திட்டினா போய் கேளு, போ அந்த ஸ்பேஸ் யூடியூப்ல இருக்கு, போய் கேளு. எதுக்கு 2 பேரும் திட்டிக்கிட்டீங்க? ரஜினி ஃபேன்ஸ் 2 பேரும் எதுக்கு திட்டிக்கிட்டீங்க சொல்லு ப்ரோ ப்ரோ பாக்கலாம். ஏன் கனி பிடிக்கல, விடுங்க விடுங்க. அவன் அவர் தான் நடந்துக்கிறது எனக்கு பேசுறாருன்னா பிடிக்கல. ஒரு நிமிஷம் ப்ரோ. அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. அப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல, உனக்கும் பிரச்சனை இருக்குல்ல, அதே மாதிரிதான் வைபருக்கு வேற ஒரு ஸ்பேஸ்ல நிமிஷம் ஏதாவது கனி பிரச்சனை கனி இருக்கும். அதை எதுக்கு இதுல ஒரே கேக்குற? நிமிஷம். வேற ஓ ஸ்பேஸ் மேட்டர்லாம் இங்க ஏமா தேவையில்ல. நீங்க என்ன இந்த படம் இது படம் மாதிரியுமா? அததான் கேக்குறேன், வேற ஸ்பேஸ்ல நடந்தது இதுல எதுக்கு பேசுற? உன்னையே கூப்பிட்டு வச்சு உன்னை அசிங்கமா திட்டினா ஒரு ரஜினி ஃபேனு, அதையே கேட்க வக்கு இல்ல உனக்கு. இங்க வந்து என்ன கேக்குற? வக்கு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இந்த இடத்துல பேசிட்டு வெளியே வந்தேன். உன்னை மாதிரி வந்து உன்னைய தானே கூப்பிட்டு வச்சு இல்ல இல்ல, திட்டினா, உன்னை அசிங்கமா மாதிரி வந்து எல்லா திட்டினானப்பா. இடத்துலயும் போய் இன்னைக்கு நீ சோப் போட்டு கேட்க இல்ல, மாட்டியே. அந்த இடத்துல என்ன பேசணும் பேசிட்டு வெளியே வந்தேன். இல்ல இல்ல SS12 நான் ஐயோ, கேட்டதுக்கு பதில் அங்க சொல்லுங்க. போய் பேசு. எதுக்குங்க எங்கெங்க அவனை போயிட்டு நான் இருக்கீங்க? திட்டிட்டு தான் வெளியே வந்தேன். கனி சரி இங்க உன்னை மாதிரி இதுக்கு எல்லாம் ஆள் இல்ல. இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அங்க போவேணாம். சொல்லுங்க. இல்ல நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இது எல்லாமே ஒரு ஒரு காரணம் இருக்குல்ல. இப்போ அதுக்கு வாரம் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி இப்போ பாருங்க, படம் வந்து 2 நாள் தான் ஆகுது. உடனே வந்து நாங்க ஒரு சாங், இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்த இது பண்ற மாதிரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போட்டி நடிகர்களுக்குள்ள ஒரு படம் வந்ததுன்னு வச்சுங்க, இன்னொரு அப்டேட் ஒன்று வரும். நீங்க தனுஷ் சிம்புக்குலாம் பாத்தீங்கன்னா அது நிறைய வந்திருக்கும். அவங்க படம் வரும்போது இவங்க அப்டேட் வரும், இவங்க படம் வரும். அந்த மாதிரி இது வந்து சினிமாவில் இது இருக்கு. இது ரொம்ப நாளாவே இருக்கு. கார்த்தி ப்ரோவுக்கும் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் சரி சொன்னேன். வைபர் ப்ரோ அப்படி இருக்குன்னே வச்சுக்குவோம். இப்போ வந்து நாகார்ஜுனா கூலியில இருக்காங்கன்னு சும்மா பேச்சு தான் வந்துச்சு, யாருக்குமே அபிஷியலெல்லாம் வரவே இல்லை. ஷூட்டிங் போயிட்டாங்க. ஷூட்டிங் போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் இந்த மாதிரி நாகார்ஜுனா கூலியில இருக்குன்னு இந்த வலைபேச்சில் இருக்கிற ஆள் மாதிரி போடுவானுங்க. போட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா, நாங்க தான் அன்னைக்கே சொன்னோம்ல, லைட் மேன்ல இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு அவங்க சொல்லுவானுங்க. இந்த மாதிரி அன்வான்ட் பேச்சை எல்லாத்தையும் தவிர்க்கணும் தான் அவங்களே அபிஷியலா ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டானுங்க, இந்த மாதிரி எங்க படத்துல இந்தந்த ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. ஷூட்டிங் போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு ஷூட்டிங் போறதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது மட்டும் இல்ல, நீங்க லியோ படத்துக்கு எடுத்தாலும் லியோ படத்துக்கு இதே மாதிரிதான் பண்ணாங்க. 1 வாரத்துக்கு கண்டினியூஸா விட்டாங்க. கோட்டு படம் கோயின்சிடன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது அவங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சாங்குக்கும் அடுத்த மாசம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது படம். அடுத்த மாசம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு செப்டம்பர் 8 ஆகி போச்சு, 8-7 ஆகி போச்சு. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம கோட் ரிலீஸ் ஆகி 2 நாள் தான் இருக்கு, இப்பவே என்ன அவசியம்? சரி அப்படின்னா என்ன பேச்சு அடுத்த வாரம் வருது? பண்ணலாம்ல இந்த பாட்டு? பண்ணலாமான்னு கேக்குறேன். எதுக்கு அடுத்த வாரம் பண்ணாங்க? என்ன ப்ரோ அடுத்த 2 வாரம்? நாள் அவ்வளவுதான், தான் ப்ரோ 2 ஆகுது வாரத்துல படம் படம் வந்து. ரிலீஸ் படம் ஆகுது. வந்து 2 நாள் வைபர் தான் ப்ரோ நீங்க ஆகுது. ஏன் வைபர் இவ்வளவு டேய், ஃபீல் பண்றீங்க நீ அதுக்கு? எதுக்கு இல்ல வைபர், 10 நீ நாள் எதுக்கு முடிவு பண்றதில்ல எப்போ ரிலீஸ் பண்ண என்ன பண்ணணும்லாம்? ப்ரோ 10 ஒரு நிமிஷம். நாளைக்கு முன்னாடியே வருது, அனிருத் வந்து ட்வீட் அவ்வளவுதான். போட்டாரு. வருது, வேணா கேளு, இல்ல கேட்காம விட்டுரு. மனசுல 10 நாளுக்கு முன்னாடியே அனிருத் வந்து ட்வீட் இல்ல இல்ல போட்டாரு, அது வந்து மனசுல யாரும் ரெடி கண்டுக்கல ப்ரோ. ஆயிடுச்சு. இருந்தாலும் இல்ல சொல்றேன் இல்ல, அத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல சொல்றேன் ப்ரோ. ப்ரோ. வேற ஒண்ணு கண்டுக்கிடாத தக் விஷயத்தை லைஃப் சொல்றேன். யாருமே சம்மந்தம் இல்லாம கண்டுக்கல ப்ரோ. எடுத்துட்டு வர்றதே தக் நீங்க லைஃப் தான். யாருமே கண்டுக்கல. தக் லைஃப் படம் வரதே யாருக்கு தெரியாது. சரி இல்ல ஓகே இல்ல, ப்ரோ. நீ அதுதான் தான் நேத்து இல்ல இல்ல, இல்ல நீ ஜஸ்ட் தான் நோட் அறிக்கை விட்டுட்டு இல்ல, நாங்க வந்து அப்படின்றத நோட் பண்ணேன், வேற ஒண்ணும். கலெக்ஷனுக்காக வர்றதில்ல, நாங்க வந்து சும்மா படத்துல நடிக்கணுங்கிறக்க நடிக்கிறோம்னு. நிமிஷம் விஜய் படம் வரும்போதெல்லாம் இல்ல இல்ல விஜய் படம் வரும்போதெல்லாம் அப்படியே மறைஞ்சிருந்த இன்ஃபுளுசர்லாம் எல்லாரையும் கொண்டு வந்து விட்டு விஜய் படத்தை பத்தி அப்படியே பேச யாரு விடுறது யாரு? மறைஞ்ச இன்ஃபுளுன்சர் யாரு? எல்லாம் டார்கெட் பண்றது யாரு? இதெல்லாம் நமக்கு தெரியும் ப்ரோ. அதனால சொல்றேன், வேற நீ ஒண்ணும் இல்ல கமல் படத்தை பார்த்துட்டு போமா, விஜய் படம் வரும்போது யார் இன்ஃபுளுன்ஸ் ப்ரோ. பண்றாங்க நீ இல்ல எதுக்கு முடிவு நான் பண்ற? இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ. மக்கள் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு ஐடிவிங்லாம் ரெடி பண்ணி அது கட்சியை ஆரம்பிக்காம விஜய் பத்தி 24/7 பேசுறதுக்கு தான் நீங்க ஆள விட்டுருக்கீங்க. அப்படியா? எல்லாம் ரஜினி இல்ல இல்ல அதேதான் இல்ல, பண்ணிட்டு நீ இருக்காங்க. நீ ஒரு அதுக்காக ஆளை சொல்ல சொல்லு, வரேன். ரஜினி மக்கள் மன்றம்ல இருந்து ஒரு ஆள் வந்து இப்படி பண்றாங்கன்னு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நிறைய அதே பேருங்க, வந்து இல்ல இல்ல, நிறைய பேர். அதே நான் நேத்துல எம்என்எம்ல இருந்து வந்து பாக்குறேன் இல்ல இல்ல இல்ல, ஓவர் டைம். அதே எம்என்எம் மக்கள் நீதிமன்றம்ல வந்து எவ்வளவு பேர் டிஎம்கே சொம்படிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லு, அதையும் பேசலாம்.
அப்ப நீ அரசியல் பேசக்கூடாது. இல்ல 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 அப்ப நீ அரசியல் பேசக்கூடாது. ப்ரோ ஒரு நிமிஷம். அரசியல் சும்மா அப்ப சும்மா இல்ல 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 அரசியல் சும்மா அப்படி ஏதாவது கொண்டு பேசினா போயிட்டு இருக்காதீங்க. சினிமா இல்ல தானே இல்ல பேசிட்டு அப்ப நீ இருக்கேன். பேசினா ஆரம்பம் பத்தி பேசாத, வாயை மூடிட்டு உட்காரு. நீ எதை இல்ல பத்தி ப்ரோ பேசுறியோ அவங்க அதை பத்தி பேசு. ஆரம்பிச்சு அந்த மாதிரி இங்க பண்ணிட்டு பாரு, ஒரு விஜய் நிமிஷம் படம் ப்ரோ அந்த வந்திருக்கு, மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கு நல்லா இல்ல, முடிஞ்சு அதை பத்தி பேசு. சும்மா வந்து இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காது. விஜய் படம் நல்லா இருக்கா? நான் விஜயை பத்தி தான் பேசுறேன். நீங்களே தான் இல்ல இல்ல வாண்டடா ஓகே. எங்க இப்ப வாயை இல்ல புடுங்குறீங்க. இல்ல நான் விஜய் ஏதோ படம் உங்ககிட்ட நல்லா வந்தனா இருக்கா பிரதர்? இல்ல இல்ல உங்ககிட்ட நான் விஜய் வந்தனா படம் நல்லா இருக்கா? ஒரு விஜய் படம் நிமிஷம் நல்லா இருக்கா? அவர் அதை பத்தி பேசாதான் நீங்க யார் ஃபன் உடனே இன்டர்வ் பண்றீங்க. அவர் அப்ப என்னதான் பேசுவாரு. விஜய் ஒரு படம் நல்லா நிமிஷம். இருக்கா? நான் வந்து வேற பேசிட்டு இல்ல இருந்தேன். இல்ல நீங்களா தேவையில்லாம என் வாயை விஜய் பிடிங்கிட்டு படம் நல்லா இருக்கா? அதான் நான் இல்ல அதை இல்ல பத்தி அத தானே சொல்லு. பேசிட்டு விஜய் இருந்தேன். நீங்க படம் எதுக்கு நல்லா இருக்கா? தேவையில்லாம வரீங்க? நல்லா இருக்கு, படம் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு தான் நான் அப்படியா? சொல்லிட்டு இருந்தேன். சூப்பர், நல்ல நீங்க விஷயம். உடனே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா உங்களுக்கு இருக்கு. என்ன ஓடிச்சா அப்படியெல்லாம் நான் பேசவே இல்லையே. நல்லா இருந்தா நல்லா ஓடட்டும், நான் ஒன்னும் தப்பா சொல்லியே. ப்ரோ? இல்ல ஒரு நிமிஷம். தயாரிப்பாளர் சைடுல இருந்து 126 கோடி அனௌன்ஸ் சூப்பர். பண்ணிருக்காங்க. உங்க அண்ணாத்தை வசூலே வந்து அண்ணாத்தை டோட்டல் வசூலே வந்து 125 கரெக்ட் என்னமோ ப்ரோ. தான் தெரியல நினைக்கிறேன். உலகம் அண்ணாத்தோட முழுவதுமே அதுதான். பட்ஜெட்டே வந்து ஓகேவா? 200 என்னமோ. இல்ல இல்ல 21 இல்ல ஒரு அண்ணாத்தோட நிமிஷம். பட்ஜெட் லால் 200 சலாம் கோடி. வசூல் வந்து 21 கரெக்ட் கோடி ப்ரோ. தான். அண்ணாத்தோட பட்ஜெட் வந்து 200 கோடி. இந்தியனோட பட்ஜெட் ஒரு 400 கோடி 500 கோடி இருக்குல்ல, அதுவே 150 நிறுத்திட்டாங்க. அதுக்கு என்ன பதில்? இல்ல 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 ப்ரோ நீ இது மாதிரி பேசுற ஏன் இந்தியன் 2 பத்தி நீங்க பேசுற எதுக்கு நீ. இதுல இல்ல அத அத நீங்க ஓடிடில எதுக்கு இதுல வாங்கிட்டாங்க. வருத்தப்படுறீங்கன்னு சொல்றேன். லால் சலாம் ₹1 கூட இன்னும் ஓடிடில வாங்கல. SS12 அத பத்தி நாங்க விக்கல கவலைப்பட்டீங்களா? ப்ரோ. வித்தாதான் வாங்குவீங்க, நாங்க விக்கல. விக்கலையா? ஏன் பூட்டி வச்சுக்கிட்டீங்களா ஆமா ப்ரோ, பத்திரமா? இல்ல நாங்க SS12 வச்சுக்கிறோம். விக்கல இல்ல ஆர்டிஸ்க்கு காணா போச்சு சொல்லுங்க. அப்படியெல்லாம் நீங்களே பேசிக்கோங்க. நாங்க விக்கல, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஆக்சுவலா விஷ்ணு விஷால் நடிச்சா கூட ஒரு 1 கோடி 2 கோடிக்கு கரெக்ட் ஓடிடில ப்ரோ. வாங்குவாங்க. ஏன் விஷ்ணு தலைவர் விஷால் நடிச்சால 1 கோடி விற்கும். அந்த விஜயோட சொந்தக்கார கண்டிப்பா தம்பி விற்பாங்க. நடிச்சா ஒரு ஏன்னா 2 இது கோடிக்கு வரைக்கும் எந்த விற்கும். விஷ்ணு விஷால் நடிச்ச படம் கூட ஓடிடில கரெக்ட் ப்ரோ. போகாம இருந்ததே கிடையாது. எப்படி எல்லா விஷ்ணு வித்தாலும் நாங்க விஷால் படமும் வித்திருக்கலாம், ஓடிடில நாங்க போயிருக்கு. விக்கல, அவ்வளவுதான். நாங்க விக்கல. ஏன் என்ன காரணம்? எதனால விக்கல? என்ன காரணம்? கனின்னு ப்ரோ கனின்னு லால் ஒருத்தன் வந்து இப்படி சலாமா விட்டு பேசணுங்கிறதுக்காக தள்ளுங்க. தான் விக்காம இருந்தோம். இல்ல SS12 நீங்க இல்ல நினைச்சா ஒரு அத படம் நிமிஷம். ஹிட் தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. ஆயிரும்னு எல்லாம் எதனால போட்டுட்டு விக்காம இருந்தாங்க. இன்னமும் என்னாச்சு வச்சிருக்கீங்க என்னாச்சு பத்திரமா? அந்த என்ன படம்? காரணம் அதை விக்காம வச்சிருக்கீங்களே? இல்ல கார்த்தி ப்ரோ இல்ல இல்ல ஹெவி லாஸ் 150 crores இது வாங்குச்சுன்னு சொன்னீங்க நீங்க தான் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்தியன் 2. தர்பாரா தர்பார் கலெக்ஷன் இல்ல ப்ரோ சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, இந்தியன் 2 150 கோடிக்கு. இந்தியன் 2 நல்ல ரேட்டிங் தான் வச்சிருக்காங்க. அண்ணாத்தாவா? கார்த்திக் ரோர் கேட்டு பாருங்க. ஓடிடில நல்ல ரேட்டிங் தான் இந்தியன் 2னா வச்சிருக்காங்க. அண்ணாத்த கலெக்ஷன் அண்ணாத்த சொல்றீங்களா? ஏமா கதறிட்டு இருக்கீங்க? லிங்காவா? லால் சலாம் எதுக்கு காலாவா? பூட்டி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒரு ₹5 ₹10 கூட நாங்க யாரும் வாங்க கபாலியா? முடியல. விக்கலம்மா, நாங்க வச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? எதனால விக்கலன்னு காரணம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க. தேவையில்லை, உங்க விக்கிறதுக்கே தேவையில்லை, டீல் முடிஞ்சு. என்ன தேவையில்லை? என்ன தேவையில்லை? எனக்கு புரியல. ஏன் என்ன உனக்கு என்ன, நீ தேவையில்லை? என்ன 2.0 நெட்ஃபிளிக்ஸோட இல்ல இல்ல 2.0 எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு? நெட்ஃபிளிக்ஸ் இதோட நீ வந்து மேனேஜரா? நீ உனக்கு என்ன எல்லாம் தெரியுமா நெட்ஃபிளிக்ஸ பத்தி? இல்ல ப்ரோ, என்ன ரீசன்? எல்லா நாங்க படமே விக்கல, எல்லா வித்தாதானே படமே வாங்க ஓடிடி முடியும். நீங்க ரைட்ஸ்லாம் விக்கிறதுக்கு தானே படம். நீங்க என்ன யாரு? நீங்க ப்ரொடியூசரா? இல்ல எனக்கு SS12 புரியல. நீங்க ஆமாமா, நினைச்சா நாங்க படம் ரஜினி ஹிட் ரசிகர், ஆயிரும்னு எங்களுக்கு தெரியும் சொன்னாங்கல்ல, அதை எப்படி அது விக்கணும், என்ன என்னாச்சு? லைக்கா பண்ணணும். படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா ப்ரொடியூசர். ஏன் லைக்கா வந்து விக்காம இருக்காங்க? அப்ப நீங்க லைக் கிட்ட போய் கேளுங்க. எதுக்கு இல்ல இல்ல நம்மள்ட்ட வந்து லைக்கா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல அது இல்ல இவர் அது தானே என்ன சொன்னாரு நாங்க விஷயம்னா, இல்ல இல்ல விக்கலன்னாரு. இல்ல அது நாங்கன்னா விஷயம் யார என்னன்னா சொல்றீங்க? சிம்பிள். யாரு விக்கல? யாரு வச்சிருக்கா லைக்கா படத்தை? லைக்கா ப்ராடக்ட் ஏன் வாங்கலன்னா இந்தியன் 2 லாஸ் ஆயிடுச்சு, அதனால இதை வாங்காம இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். சரி, சரி இந்தியன் சரி 2க்கு ஓகே முன்னாடி ஒரு லால் நிமிஷம். சலாம் ரிலீஸ் ஆச்சு. கரெக்ட். கனி பட் கனியை டீல் விடுங்க. அப்படிதான் லால் போட்டாங்க, சலாம்லாம் அவ்வளவுதான் உங்களுக்கே விஷயம். தெரிஞ்சு. முதல்ல இல்ல இல்ல ப்ரோ, லைக்கால வந்து லால் கமலஹாசன் சலாம்லாம் நடிக்க விடுங்க. வச்சது ரஜினிகாந்த் தாயா. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் படம் எல்லாம் சுத்திட்டு இருந்தான். அப்படியா ப்ரோ? ஆமா, வேற என்ன படம் நடிச்சான்? சரி, இல்ல பிக் பாஸ் தவிர வேற என்ன பண்ணிட்டு SS12 இருந்தான்? 2.0 என்ன நீங்க ஆச்சுன்னு தெரியுமா? ஹீரோவா நடிச்சதுக்கே காரணம் கமல் சார் தான் அப்படின்னு ரஜினியை மேடையில என்னதுங்க, இல்ல என்ன சொன்னாரு. என்ன அதுக்கு என்னது என்னது? SS12 2.0 என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ரஜினி ஹீரோவா கரெக்ட். நடிச்சதுக்கு காரணமே ரஜினி அந்த கமல் மாதிரி சார் தான் ஓப்பனா அப்படின்னு இருந்தாரு. ரஜினியே இல்ல இல்ல சொன்னாரு. ரஜினி அந்த மாதிரி ஓப்பனா இருந்தாரு. அது கமல் உண்மையா அந்த இல்ல? மாதிரி அது ஓப்பனா உண்மைதானே? இருக்கட்டுமே. அது உண்மைதானே? இதே ஸ்பேஸ்ல இல்ல இல்ல ஓப்பனா இருக்காரு, இதே ஓப்பனா இல்ல. ஸ்பேஸ்ல ரஜினி அந்த சினிமா மேடையில பையன் பேசுறது வந்து உண்மையா சொல்லியிருக்கான். பொய்யா? இந்தியன் 2 எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. அது வேணா போய் இருக்கட்டும் ப்ரோ. கேளுங்க, அதை போய் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ரஜினி ஹீரோவானதுக்கு காரணமே கமல் சார் தான் ரஜினி சொன்னது உண்மையா பொய்யா ப்ரோ? உண்மைதான். உண்மைதானே? அவரு அப்புறம் அந்த என்ன அளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரைட் இதை ஃபார்வர்டா பேசிட்டு இருக்கீங்க? இருந்திருக்காருமா. நீங்க நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? ஹீரோவானதுக்கு காரணமே மா கமல் சார் தான். நீ அப்புறம் என்ன? அப்புறம் நீ என்ன? நீங்க எல்லாம் நீ ஹீரோவானதுக்கு பாரு, காரணமே நீ கமல் சார் தான். போறதுக்கு அப்புறம் முன்னாடி என்ன? அதெல்லாம் சொன்னது தலைவர். நீ வந்து இப்ப வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க வேணாம். சரி, உண்மையை தானே சொன்னாரு. உண்மையை தானே அதே சொன்னாரு மாதிரி அவரு. அவர் 2.0 உண்மைதான் பிகஸ்ட் சொன்னாரு. டிசாஸ்டர்னு அதுவும் இப்ப அந்த இந்தியன் உண்மையை 2க்கு ஏத்துக்குங்க SS12.
இந்தியன் 2க்கு சான்ஸ் வாங்கி தந்தது ரஜினி தாங்கிறதான் விஷயம். இது இந்த சினிமா பையனு நீங்க அபிஷேக் ஹீரோ ஆகுறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்ததே நாங்க. அப்புறம் நீங்க எப்போ வாங்கி கொடுத்தா எங்களுக்கு என்ன? நீங்களே ஹீரோவா இருக்கீங்கன்னா அது ஏமா காரணம் உனக்கு இல்ல 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 வெளிப்படையா நீங்க இல்ல இல்ல சொல்லிருக்கீங்க.
சரி இது யார் அதான் சொன்னா? நீ இல்ல இப்ப இல்ல நீங்க சொல்ற மேட்டர் நீ யார் பிறக்கும் மேடையில போது சொன்னா? நான் நான் பிச்சை சொல்ற போட்டேன். மேட்டர் இல்ல இல்ல ரஜினி மேடையில சொல்லியிருக்காரு. நான் பாரு, நீ SS22 பிறக்கும் போது நான் உனக்கு பிச்சை நான் போட்டேன். சொல்லியிருக்க விஷயத்த இல்ல இல்ல ரஜினி நீ மேடையில பிறக்கும் சொல்லியிருக்காரு. போது நான் உனக்கு பிச்சை நீங்க சொன்ன போட்டேன். விஷயத்த நீ இப்ப ஒரு ஏன் நான் 15 வருஷம் கழிச்சு சரி என்னை பார்த்து பிச்சை போட்டேன்னா அது நல்ல விஷயம், அவ்வளவுதான். என்ன 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 பிச்சை போட்டாங்க? அவ்வளவு. எனக்கு இந்தியன் புரியல. 2 அப்படிதான் இப்ப வந்துச்சு. நீங்க இல்ல சொன்ன இல்ல மேட்டர் யார் மேடையில இந்தியன் 2 சொன்னது? அப்படிதான் நடந்துச்சு. நீங்க சொன்ன மேட்டர் யார் இந்தியன் சொன்னது? 2 அப்படிதான் நடந்துச்சு. யார் சொன்னது? இந்தியன் 2 லாஸ்ன்னு ப்ரூவ் சொல்றீங்களா? போடுங்க பார்க்கலாம். 2.0 யார் மட்டும் சொன்னது? என்ன கிழிச்சிச்சான்? அதுவும் பெரிய டிசாஸ்டர் தான். என்ன மோஸ்ட் டிசாஸ்டர்? எக்ஸ்பென்சிவ் என்ன ஃபிளாப். டிசாஸ்டர்? பிகஸ்ட் ஃபிளாப் 2.0. எப்படி? அது பட்ஜெட் என்ன? என்ன 2.0 பட்ஜெட் பட்ஜெட் என்ன? என்ன? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. பட்ஜெட் என்ன? 500 பிளஸ் தானே? ஆமா கலெக்ட் பண்ணது எவ்வளோ? ஆமா. கலெக்ட் பண்ணது எவ்வளோ? ஜிடிவில 800 crores போட்டான். உனக்கு அதுக்கு மேல என்ன வேணும்? 800 crores கலெக்ட் பண்ணிருக்கா? ஜிடிவி இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. ஜிடிவில எல்லாம் போடல. அது ட்விட்டர்ல வந்து வந்த ரிப்போர்ட்டை வந்து அது யார் தெரியுமா? மனோபாலா ரிப்போர்ட்டோ எதுவும் தெரியல. அதை எடுத்து ஒரு இது மாதிரி பப்ளிஷ் பண்ண உடனே அதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு 800 கோடின்னு வருஷ கணக்கா பேசிட்டு இருக்கீங்க. இந்த சரி. மாதிரி சம்மந்தம் இல்ல இல்லாம இல்ல விடுங்க ப்ரோ. லைக்கா இல்ல ஒரு நிமிஷம். 650 நீங்க crores நீங்க முடி போச்சா இல்லையா? லைக்கா ஏன் அனௌன்ஸ் லைக்கா பண்ணல? போட்டுச்சு 500க்கு மேல 650 ஏன் முடி அனௌன்ஸ் போட்டுச்சா பண்ணவே இல்லை? இல்லையா? ஏங்க லைக்கா ஸ்டோரி இல்லையே, முடிஞ்சது 500 தான் 2.0 பண்ணிருக்காங்க. னால தானே. 500 போட்டுச்சா? 500 போட்டு 500 ஒன்ஸ் இல்ல, மூடிட்டு உட்காரு. அப்புறம் என்ன பேசுற? 500 delete பண்ணிட்டு அப்புறம் என்ன ஓட்டாங்க ப்ரோ. ஜிடிவில பொய்ன்னு சொல்லிட்டு வித்துட்டானுங்க. 500 அது ஒரு delete 100 பண்ணிட்டு கோடிக்கு. ஓட்டாங்க. அது ஒரு இது நீங்க சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். 500 delete பண்ணிட்டாங்க. ஏன் delete பண்ணாங்க என்ன 500? டெலீட் பண்ணாங்க? ட்விட்டர் delete உன்னை பண்ணாங்க. பிளாக் பண்ணி 500 வச்சிருப்பா. நீ ட்விட்டர் போய் செக் delete பண்ணு. பண்ணாங்க. டெலீட் பண்ணாங்கன்னு எதுக்கு பேசுற? போய் போய் பாருங்க. நீ செக் பண்ணு. delete பண்ணிட்டாங்க. இப்போ நீ போய் செக் பண்ணி போய் பாருங்க. அந்த ட்விட்டே நீ இருக்காது. போய் செக். நீ பேசுறன்னு நீ தான் செக் பண்ணு. போய் செக் பண்ணு. செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்றேன். செக் பண்ணிட்டு வந்து தான் சொல்றேன். அந்த ட்விட்டே இல்ல. இல்ல தானு சொன்ன மாதிரி கவாலி 1000 கோடி கலெக்ட் பண்ணி மாதிரி அதே மாதிரி 2.0 800 கலெக்ட் பண்ணுதுன்னு நம்புறீங்களா நீங்க? அது கரெக்ட் ப்ரோ. தானு தான் சொன்னான் 200 கோடி கமல்ஹாசனால் லாஸ்ன்னு. ப்ரோ அதையும் ஒரு கேட்டுக்கோங்க. நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். ஆள நீங்க வந்த ப்ரோ ஒரு நிமிஷம். எடுத்தீங்கல்ல நீங்க 200 சினிமாவில crores லாஸ்ன்னு ஒரு போட்டா அப்படி நிமிஷங்க, ஒரு தானோ? நிமிஷம். நீங்க சினிமாவில இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் கமலும் பாலச்சந்திரன் தான். இதெல்லாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு ரஜினியே. ஆமா இத ரஜினியே அதே மாதிரி சொல்லியிருக்காரு. வேற ரஜினியே இல்ல யாரும் இல்ல சொல்ல ஒரு வேண்டியது நிமிஷம், ஒரு இல்ல. இல்ல நிமிஷம் இல்ல ப்ரோ, சொல்லியிருக்காரு. ரொம்ப வைபர் இழுக்காம ஒரு நிமிஷம். இல்ல ரஜினியே இல்ல அது கமலோட ஃபேன் கரெக்ட். தான். இல்ல இல்ல அது எங்கெல்லாம் கரெக்ட். சீனியர் தான் அவரு. அதெல்லாம் கொஞ்சம் கமலும் விட்டுட்டு இல்ல இல்ல அடுத்த கமலும் வேலைக்கு போங்க. பாலச்சந்திரன் அவ்வளவுதான். பேசட்டும். நீ என்ன தேவைக்கு நீ யார்? நீ முதல்ல கமல் ரசிகனே இல்ல. நீ உட்கார்ந்து ரஜினி பத்தி தப்பா பேசிட்டு என்ன இருக்க. நீ இல்ல இல்ல எதுக்கு பேசிட்டு அப்படி இருக்க? நீங்க பேசாதீங்க. ரஜினியை கமலை பத்தி பேசட்டும். நீங்க பேசுனா பேசாதீங்க. கமலை என்ன ரஜினியை சொல்ற நீ? இவ்வளவு எல்லாம் கலக்க மாட்ட. அப்படி சரி, கமல் உங்க இஸ் முள்ளு கிளாஸ். ப்ரோ, உங்க முள்ளு மலரும் படம் எப்படி வந்தது தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் முள்ளு மலரும்னு ஒரு நல்ல படம் வந்தது காரணம் யாரு? யாரு தெரியுமா? வைபரோட அப்பாவா? யாரு? கமலஹாசன். கமலஹாசனா? என்ன ரஜினியோட போட்டா அப்பா. அப்படி? என்ன இல்ல இல்ல என்ன ரஜினியோட போட்டா அப்பா அப்படி? ப்ரோ. என்ன 30 லட்சம் போட்டா அப்படியா? இல்ல ரஜினி வந்து கமலுக்கு சைடா நடிச்சாருல. எதுல? அதுல இருந்து வந்து முள்ளு அவரை மலரும் இல்லையா? ஹீரோவாகி ஒரு நல்ல முள்ளு படம் மலரும் இல்லையா? முள்ளு மலரும் படம் வர்றதுக்கு காரணமே கமல் தான் ப்ரோ. இதை மகேந்திரனே கரெக்ட். அது சொல்லியிருக்காரு. சுஹாசினி புரியுதுங்களா? தானே அவர் சொன்னா. எவ்வளவு இல்ல பெரிய இல்ல டேரக்டர். சுஹாசினி தானே சொன்னா. எப்பவுமே க்ளோஸா இருப்பா அப்படி. இல்ல பட் கமலை வச்சு மகேந்திரனே படம் எடுக்க சொல்லியிருக்காரு. மாட்டா அப்படி. ஆனா அதை விடுங்க. ரஜினியே இல்ல இல்ல கமல் கமலை ஃபேன் வச்சு தான். அதே படம் எடுக்க ரஜினி மாட்டா சொல்லிருக்காரு. அப்படி. அதையாவது அவர் புரிஞ்சுக்க ரஜினி மாட்டீங்களா? க்ளோஸா இருப்பா அப்படின்னு தானே சொன்னது. அதுவாது உங்களுக்கு தெரியுமாங்க? நான் ஒரு பெரிய ஏங்க கமல் அவங்க ஃபேனா ரெண்டு ரஜினி பேரும் நல்லா சொல்றீங்க. ஜாலியா தாங்க சொல்லிட்டு கட்டி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏங்க சம்பந்தம் எல்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி ஓகே, இதை விட்டுருவோம். நான் கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? தூங்கிட்டாருங்க அவரு. கார்த்தி ப்ரோ சரி ஓகே, வைபர் அவர் நீ தூங்கிட்டாரு. இல்ல சரி இல்ல ஓகே ப்ரோ. வைபர் நான் இல்ல உனக்கு ஒண்ணே ஒண்ணு இல்ல சொல்றேன். நான் ப்ரோ உங்களை இல்ல ஒண்ணே இல்ல ஒண்ணு நான் சொல்றேன் சொல்றத ப்ரோ. கேளு. உங்களுக்கு ஒண்ணு நீ சொல்றேன். ஏதாவது கமலை நீங்க பத்தி ஒரு நல்லது நிமிஷம், ஒரு பேசுறனா நிமிஷம். முடிஞ்சா இந்த ஸ்பேஸ்ல பேசு. எப்பவுமே இந்த ரஜினிக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்காக ஒரு ஸ்பேஸுக்கு வராத. நான் உங்ககிட்ட வரவே இல்லை. இல்ல தேவையில்லாம இல்ல என் வாயை நீ பிடிங்கிட்டு எப்ப உங்ககிட்ட நான் வந்தா நான் ரஜினி பத்தி பார்த்தாலும் இங்க நீ பேசுறேன். இதேதான் பண்ற. அதுக்குதான் நான் வர்றது. இதையுமே ஒரு எஸ்எஸ் நிமிஷம். தோல் இதையுமே ரஜினி ஃபேன் நான் நீ சொல்லுங்க ப்ரோ. வாண்டடா ஏன்னா ரஜினியே ஒரு கமல் ஃபேன் பாய் தான். சோ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ஆமா கமலை ரஜினியே புரிஞ்சுக்க கமல் ஃபேன் பேசாதீங்கன்னு பாய். சொல்றேன். கமல் பக்கத்து வீட்டு ஃபேன் பாய். அதெல்லாம் பேச்சு இல்ல. ஆமா சொல்லியிருக்காரு. எண்ட் ஆஃப் த டே ப்ரோ. என்ன அவரு நடக்குதுன்னு மேடையிலே பாரு. சொல்லியிருக்காரு ப்ரோ. பேசாம உட்காரு. அவ்வளவுதான். ஆமா மேடையிலே சொல்லியிருக்காரு ப்ரோ. ரஜினி நானே ஒரு கமல் ஃபேன் தான் அப்படின்னு கனி உன்னை சொல்லியிருக்காரு. எல்லாம் நேத்து முந்தானது ஒரு திட்டினா பாத்தியா? அந்த மாதிரி ஆதாரம் விஷயம் தான். நிறைய இருக்கு. நீ எஸ்எஸ் தோல் யார் வீடியோஸ் ரசிகனே நிறைய தெரியாம இருக்கு. சுத்திட்டு பழைய இருக்க. வீடியோக்கள்ல நிறைய இல்ல சொல்லியிருக்காரு. கனி நீ யார் ரசிகனே இருக்கட்டும், தெரியாம அது சுத்திட்டு இருக்கட்டும். இருக்க. அதெல்லாம் ஒரு இருக்கட்டும். நாள் விஜய் அது சப்போர்ட் பண்ற, இருக்கட்டும். ஆனா ஒரு ரஜினி நாள் கமல் கமலை ஃபேன் தான் அது சப்போர்ட் பண்ற. தெரியும்ல. ஆமா அது இருக்கட்டும். அது நான் யாருன்னு முடிவு அப்புறம் பண்ண எதுக்கு இங்க வேணாம். பேசுற? ரஜினி கமல் ஃபேன் அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா தெரியாதா ப்ரோ உங்களுக்கு? சரி சரி அதை விடுங்க ப்ரோ. ரஜினியே இன்னைக்கு ஒண்ணு நடந்தது இல்ல எஸ்எஸ் டுவெல் இதை சொல்லுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு இது போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஏதோ 50 மணி நேரம் வந்து விக்னேஷ்காந்த் பேசிட்டு இருக்காரு போல. அதை பத்தி சொல்லுங்க. நல்ல விஷயம் தானே. 4
ரசிகர்கள் நல்லது பண்றாங்க, உங்களுக்கு என்ன இல்ல பிரச்சனை? ப்ரோ ப்ரோ நக்கீரன் கோபால்லாம் வந்து பேசியிருக்காரு போல இருக்கு உங்க அந்த ஆமா. இதுல. ப்ரோ அவரை பத்தி ஒண்ணு நான் சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட இப்ப மீடியால எப்படி சன் டிவி மாதிரியோ இந்த அச்சு ஊடகத்துல வந்து நக்கீரன் கோபால் அப்ப இருந்தே ரஜினிக்கு சொம்புதான். அது எப்படி நடக்குதுன்னா, சரி, நீங்க இந்த நக்கீரன் கோபால் வீரப்பன் ரஜினி கிட்ட பத்தி கொண்டு எவ்வளவு தப்பா பேசியிருக்காரு ஒரு நிமிஷம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லு. இருங்கங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு பதில் சொல்றேன்.
இந்த நக்கீரன் கோபால் வந்து இந்த 96 சமயத்துல எப்படி ரஜினி வந்து அவங்க கூட்டணி திமுக கூட்டணிக்கு வந்தாரோ அந்த சமயத்துல இவர் மட்டும் வீரப்பனை போய் பார்த்து இன்டர்வியூ எடுப்பாரு. இன்டர்வியூ எடுத்து அதை வந்து ஜெயலலிதாக்கு எதிராக வந்து அந்த வீடியோவை பரப்பி அந்த தேர்தலில் இவங்க ஜெயிச்சாங்க. அப்போ வந்து இவரு கேட்குறாரு, நக்கீரன் கோபால போய் கேட்குறாரு, இது மாதிரி ரஜினி பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கேட்டு அதை புடுங்குறது, அவர்கிட்ட இருந்து வார்த்தையை புடுங்கி அதை ஒரு இது பண்றது. ஓகே, இப்ப என்ன ப்ரோ, நக்கீரன் கோபால் வந்து ரஜினி ரசிகரா இருக்கிறது தப்பு அப்படித்தானே? இல்ல ப்ரோ, இல்ல அதனால ப்ரோ, என்ன நான் பிரச்சனை இப்போ? சொல்றது ரசிகரா இல்ல இருக்கிறது இல்ல, மேட்டர் இல்ல அதனால என்ன ப்ரோ, பிரச்சனை? ரசிகரா இல்ல இல்ல இருக்கிறது மேட்டர் இல்ல. இல்ல இல்ல, இது இல்ல இல்ல, எப்படி இப்ப நடக்குது? ஒண்ணு நீ இல்ல என்ன கேட்கணும்? இல்ல ஒண்ணு இல்ல, இல்ல, இப்ப வீரப்பனும் ரஜினி என்ன சிம்பிள் போன்ல சிம்பிள் பேசிக்கிட்டாங்களா? இருங்க நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல இல்ல வரேன்னா, ப்ரோ, வைபர் ப்ரோ, இருங்க. நான் இப்போ என்ன சொல்ல வந்து வரேன் ஃபுல்லா ஏதாவது சொல்லிடுறேன். இல்ல இல்ல, நான் நீங்க அவர் என்ன நீங்க கேட்டிருக்காருன்னா, இல்ல அவர் சரி சரி. ஃபுல்லா சொல்லிடுறேன். நக்கீரன் கோபால் வந்து ரஜினி கிட்ட சொல்லியிருக்காராம். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து வீரப்பனை போய் பார்க்க போறேன், நான் வந்து அவர்கிட்ட வீரப்பன் கிட்ட வந்து ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன், உங்களோட அதாவது வீரப்பன் கிட்ட இல்ல இல்ல, உங்களோட வாழ்க்கை வைபர் வரலாறு வந்து குழந்தை. இல்ல இல்ல, இருங்க வைபர் இருங்க குழந்தை. இல்ல பேச இல்ல, விடுங்க வைபர் ப்ரோ, குழந்தை. அதாவது அவங்க பேச வைஃப், விடுங்க, வீரப்பனோட வைஃப், பேச விடுங்க. வீரப்பனோட குழந்தை எல்லாம் கோயம்புத்தூர் வடவள்ளியில இருந்தாங்க. இங்க போய் பார்த்த, கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்த பையனை வீரப்பன் கொண்டிருக்கான். இதெல்லாம் விஷயம் உனக்கு ஏதாவது தெரியுமா? தலை தெரியுமா? கால் தெரியுமா? ஒரு இல்ல இல்ல இல்ல, நிமிஷம், நீங்க உனக்கு டாபிக் இல்ல போயிட்டு இல்ல இருக்கீங்க. இல்ல, நான் உனக்கு கேக்குறேன், ஒரு உனக்கு பதில் சொல்லட்டும். தலை நீங்க தெரியுமா? அமைதியா கால் இருங்க. தெரியுமா? இந்த மாதிரி வளவலன்னு நான் பேசி வளவல, நீ பேச தான் விட்டு பேச வளவலன்னு பேசுற. விடணும். நான் பாயிண்ட சொல்றேன். உனக்கு இதை பத்தி ஏதாவது எப்படி ப்ரோ, தெரியுமா? இருங்க இருங்க இருங்க, அவர் ஏதோ என்ன கேக்குறாரு, கேள்வி கேட்க கேட்கட்டும். விடுங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நான் பேசுறது கேட்காது, அதனாலதான். அதாவது நக்கீரன் கோபால் வந்து ரஜினி கிட்ட கேட்டிருக்காரு, நீங்க வந்து வீரப்பன் கதையில வந்து படம் நடிக்க போறீங்கன்னு நான் ஒரு சின்ன பொய் சொல்லிக்கிறேன், அப்பதான் வந்து அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் இன்டர்வியூல அது சொல்றாரு. சொல்லி அடுத்ததான். ரஜினி இல்ல இல்ல, சரி ஓகே அது அது கரெக்ட். அது பரவாயில்ல. சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் போய் ஒரு பேசி நிமிஷங்க, ஒரு கேப்டன் நிமிஷம் பிரபாகரன் எடுத்தாங்க. அப்படியா? பாருங்க, பேச விடுங்க, அதுக்கு அடுத்து நீ பேசுங்க. என்ன நான் வேணா மறுபடியும் பேசணும், சொல்றேன். உட்காந்து கேட்டுருப்பனா? லூசு, உனக்கு ஏதோ நான் இப்ப அறிவோட என்ன பேசினா பேசிட்டு இருக்கேன்? கேட்கலாம். முடிச்சுக்கலாம் விடுங்க.